எதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும்? அது ஆல்ரெடி முருகா சார் பேசியிருக்காரு. அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு மூலமா இருக்கிறது என்ன? எதனால நம்ம மன்னிப்பு கேட்கணும்ன்றத கான்செப்ட் என்னன்னா, நம்முடைய கார்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸ்ன்ற சப்ஜெக்ட்ட பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆ நம்முடைய வாழ்க்கையில ஏன்னா நம்ம இந்த சப்ஜெக்ட்ட மட்டும் கிளியரா புரிஞ்சுட்டோம்னா, பிஹெச் வந்து பிஹெச்ச முழுமையா உங்களால புரிஞ்சுக்க முடியும். பிஹெச் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸ் மூலியமா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா, ஓ இதுதான் பிஹெச் உடைய மெத்தட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் இப்ப நெறைய இடங்களுக்கு நம்ம போறோம். ஒரு இடத்துல ஒரு டைப் ஆஃப் விஷயத்த நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அத நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்குது. இப்போ பிராணாவலிட் ஹீலிங் வந்திருக்கிறோம். யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வியாதிகள் இருந்தாலும், என்ன குழப்பம் இருந்தாலும், என்ன வளர்ச்சிக்கு தடையா இருந்தாலும், அவங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ, அது எல்லாத்துக்கும் என்ன மாதிரி விஷயமா இருந்தாலுமே, எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கான்னா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எந்த முறையில தீர்வு ஒண்ணே ஒண்ணுதான். ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒண்ணுதான். ஒரே தீர்வு. அதனால இந்த தீர்வு பிரச்சனை இப்போ தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாரி பிரச்சனை இருக்கும். அமெரிக்கா எடுத்தீங்கன்னா, அமெரிக்காக்கு தகுந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கும். ஆஸ்திரேலியானா, ஆஸ்திரேலியாக்கு தகுந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும், இந்த தீர்வு மெத்தட ஃபாலோ பண்ணோம்னா எல்லாருக்கும் தீர்வாயிடும். சொல்யூஷன் கிடைச்சிடும். அந்த மாரி ஒரு விஷயம் தான் பிராணாவலிட் ஹீலிங். ஆனாலும் முதல்ல நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோமானே இந்த விஷயம் போதும். என்ன பண்ணுது பிஹெச் பிராணாவலிட் ஹீலிங் என்ன பண்ணுது? எதைய குணமாக்குது? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதை குணமாக்குதுன்னா, நம்முடைய ஆன்மாவுல இருக்கக்கூடிய கர்மாவை மாற்றி அமைக்கிறது எப்படி? நம்ம மனதாலையும், உடலாலையும், உறுப்புகளாலையும் நோய் நொடியாலும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது எந்த முறையில நமக்கு தீர்வு கொடுப்பது? இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பிராணாவலிட் ஹீலிங் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா, எல்லாத்திலும் இல்லாம சில அட்வான்ஸா இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து மத்த எதெல்லாம் இருக்கலாம். பட் எனக்கு தெரியல. நம்ம பிராணாவலிட் ஹீலிங் சொல்லி தரலாம். அதை விட ரொம்ப சிம்பிள் என்னன்னா, யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். நம்மளது கதை, கவிதைகள், புராணங்கள், அப்புறம் பாட்டுக்கள் இந்த மாரி எல்லாம் இருந்து அந்த சொல்லி புரிய வைக்கிற தன்மை இருக்கு. நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம பேசுற ஸ்லாங்லயே என்ன தமிழ் என்ன டைப் ஆஃப் வேர்ட்ஸ் பேசுறோமோ அந்த வேர்ட்ஸ்லயே அந்த முறையிலேயே பேசி உங்களை எல்லாரையும் புரிய வச்சுக்கிற முறையில தான் பிராணாவலிட் ஹீலிங்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு. எல்லாரும் புரிஞ்சு கொள்ள முடியும். இன்ஸ்டன்ட் மேட்டர் எல்லாமே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கரெக்ட்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நீங்க எல்லா பிரச்சனையும் வெளியே வந்துருவீங்க. நான் அதேதான் சொல்லுவேன். தனித்தனியா ஒரு பிரச்சனைக்கு உண்டான வழிய நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு அதை சரிப்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு பிரச்சனைக்கு வரீங்க. இது சொல்யூஷன் நான் சொல்றேன். அந்த சொல்யூஷன் கேட்டுக்கிறீங்க. சரியாயிடும். போயிடுவீங்க. திருப்பி ஒரு பிரச்சனைக்கு வருவீங்க. சொல்யூஷன் சொல்றேன். கேட்டுப்பீங்க. போயிடுவீங்க. இப்படி வந்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஆனா கரெக்டான தீர்வு தெரிஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதுதான் பிராணாவலிட் ஹீலிங். அதான் சொல்லிக் கொடுக்குது நமக்கு. அதனால ஒரு மனிதனா பிறந்த ஒருத்தன் யாராக இருந்தாலும் சரி, மனிதனா ஒருத்தன் பிறந்துட்டான்னாக்கா, அவனுக்கு என்ன விதமான வருத்தங்கள் இருந்தாலும், என்ன விதமான துன்பங்கள் இருந்தாலும், என்ன விதமான குழப்பங்கள் இருந்தாலும், என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், அவன் அந்த பிரச்சனை வந்து முழுமையாக வந்துட முடியும். இப்ப நான் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அம்பிஷன் இருக்கும். நாம இந்த மாதிரி வாழலாம், நம்ம அப்படி வாழலாம், நம்ம இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைச்சிருக்கலாம். நல்ல விதமா நான் பெருசா ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும், ஒரு ஆபீஸ் கட்டணும், எனக்கு தொழில் செய்யறதுக்கு ஒரு ஃபேக்டரி கட்டணும், மருமகனுக்கு ஒரு கார் வாங்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் நான் திங்க் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா ஒன்னும் தப்பு இல்ல மேடம். எல்லாரும் அஸ் யூஷுவலா ஒரு மனிதர்கள் என்ன நினைப்பாங்களோ அதான் நான் நினைச்சிருக்கிறேன். பெருசா ஒண்ணும் நான் நினைக்கல. ஓகே, சாதாரணமா தான் நினைச்சிருக்கிறேன். நீ ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா நம்ம நினைச்ச நினைப்பு நமக்கு நடக்காம இருக்கிறதுக்கு காரணம், நம்ம ஒண்ணும் நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம், அந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆறாவல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்திகள் தான் காரணம். நம்ம ஆறாவல இருக்கக்கூடிய தீய சக்திகள் வச்சுக்கோங்களேன். ஒரே வார்த்தையை சொல்லிடுவேன். தீய சக்திகள் வச்சுக்கோங்களேன். எதிர்மறை எண்ணங்கள். ஓகே. நான் இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் என் பொண்ணுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றபடி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்கிறேன். ஆனா ஒரு பையன் கிடைக்க மாட்டேன்றான். எது வந்தாலும் எனக்கு தடங்கள் ஆயிட்டே வருது. அந்த பொண்ணுக்கு நல்லபடியா என்னால கல்யாணம் பண்ண முடியல. அப்ப என்ன பொண்ணுக்கு கல்யாணம் சரியா பண்ண முடியாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு கார்டு இருக்கும். என்னுடைய ஆறாவல கார்டு இருக்கும். யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன்.
யாராவது அலட்சியப்படுத்திருப்பேன், யாராவது திட்டிருப்பேன். ஆமா, பெருசா அதிசயமா ஒரு பொண்ணை பாத்துட்டாலாம், இவ பொண்ணு போய் பையனை பாத்துட்டு இருக்கிறா, இந்த பொண்ணு மூஞ்சிக்கு எவன் மாப்பிள்ளை கொடுப்பான், மூஞ்சி அழகப்பாரு, மூக்கப்பாரு, வாயப்பாருன்னு ஒரு பொண்ணை நான் பேசியிருக்கலாம், பேசியிருப்பேன். என் பொண்ணுக்கு நடக்காது. யார எங்க எதுல அடிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். எங்க நிக்கும், நான் பேசியிருக்கேன். அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரமா அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. நான் பேசினேன், இந்த மூஞ்சி லட்சணத்துக்கு எவன் பையன் வர போறான், அது மூக்கும், அது உடம்பும், அது ட்ரெஸ்ஸும், எவன் இழிச்சாவே வரான் பார்க்கலாம், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன். எவனோ வருவான், கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தை என் பொண்ணை பாதிக்கும். என் பொண்ணு அழகா இருக்கா, காசு வச்சிருப்பா, பணம் வச்சிருக்கேன், எல்லா வசதிகளும் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எழுதி கொடுக்க தயாரா இருக்கேன், நான் எவனும் வரமாட்டான். ஏன்னா நான் பேசினேன் இல்லையா, அது என்னை பாதிக்கும். இப்படித்தான் ஒன்னொன்னும் உனக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மற்றவர்கள் பேசுனதுதான் நமக்கு நடக்காம இருக்கு. நம்பர் 1. யார் எப்படி எல்லாம் நம்ம நினைச்சு பேசுறோமோ, எப்படிலாம் சொல்றோமோ. இப்ப இதுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். பக்கத்து வீட்டுக்கார பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? அவங்க வயசுக்கு, அவங்க வசதிக்கு, அவங்க வாய்ப்புக்கு, அவங்க தன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதை வளர்த்திருக்கிறாங்க, அதை கல்யாணம் பண்ணிட்டு அதை பக்கத்து வீட்டுல உட்காந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணாட்டி என்ன? பர்சனாலிட்டி பாருங்க. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு செஞ்சு நம்ம மாட்டிக்கிறோம். சோ அந்த மாதிரி இதெல்லாம் என்ன, நம்ம இப்படி நினைக்கிறதெல்லாம் தான் நம்முடைய 6வது கார்ட்ஸா இருக்குது, எதிர்மறை சக்தி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரி, இப்ப நமக்கு நடக்காம இருக்கிறதுக்கு 2 பாயிண்ட் நம்ம பாக்குறோம். ஒண்ணு செல்ஃப் பிளாக், இன்னொன்னு வந்து கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். செல்ஃப் பிளாக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நாமே தடை விதிச்சுக்கிறது. நமக்கு நாமே, அடுத்தவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கார்டு அப்புறம் பார்க்கலாம். எனக்கு நானே தடை விதிச்சுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு 6 வயசு பையன் இருக்கிறான், எங்க வீட்டுல இருக்கிறான், படிக்கிறதுக்கு நல்ல பயமா இருக்கும் அவனுக்கு. ஸ்கூல் புக் எடுத்தாலும் ஐயோ இன்னைக்கவே வரமாட்டேன், இந்த கணக்கெல்லாம் எப்படி போறது, அந்த டீச்சர் வேற ஒரு பையன் அடிக்கிறத இவன் பாத்துட்டான். ஓ ஸ்கூலுக்கு போனா இப்படிதான் அடிப்பான் போல் இருக்குது, டீச்சர் அடிப்பாங்க போல் இருக்குது. அப்ப எனக்கு படிக்கவும் பயமா இருக்குது, டீச்சரும் அடிக்கிறாங்க, ஆனாப்பா எனக்கு ஸ்கூலே வேணாம், நான் படிக்க மாட்டேன். 6 வயசு பையன் மனசுல பதிஞ்சிடும், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் படிக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு போனா படிக்கணும், அப்ப நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஆழ் மனதில் பதிஞ்சிடும், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் ஸ்கூல் அவன் படிக்கணும், நான் போக மாட்டேன், அவன் போகவே முடியாது. அவனுக்கு அவனே பிளாக் பெருசாயிட்டு போனா கூட அந்த பயம் அவனுக்கு இருக்கிற. காலேஜில் கொண்டு போய் சேர்க்கிறோம், ஐயோ நான் எப்படி போய் படிக்க முடியும், நான் எப்படி போய் கத்துக்க முடியும், நான் எப்படி போய் தெரிஞ்சுக்க முடியும், நாங்க போய் என்னால எல்லாம் பண்ண முடியுமா, சார் அப்படி சொல்வாரு, வாத்தியார், இது மாதிரி எல்லாம் நமக்கு வரும். அது நமக்கு பிளாக்கா இருக்கும். ஏன்னா அந்த வயசுல பதிஞ்ச ஒரு பாண்டு நமக்கு பிளாக்கா இருக்கும். நமக்கு எதையும் செய்ய முடியாம ஒரு பிளாக் நமக்கு வரும். ஏன்னா அது நம்ம சின்ன வயசுலயே பண்ணிட்டோம். அதே மாதிரி வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்கிறாங்க, பையன் உட்காந்து பார்த்துட்டே, பொண்ணு உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறா, ஐயோ அப்பா எப்படி அடிக்கிறார் பாரு அம்மாவை, யாரு கரெக்ட் யாரு தப்பெல்லாம் அதுக்கு தெரியாது. அப்பா அடிக்கிறது மட்டும் பாக்குது அம்மாவை, வேணாம்பா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், நானும் கல்யாணம் பண்ணா இப்படிதான் ஒருத்தங்க அடிப்பான், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்பா, பிளாக் பண்ணியாச்சு டாட்டேன். அது 20 வயசு 25 வயசு ஆச்சு, வேலைக்கு போயிட்டு சம்பளிச்சு 1.5 லட்ச ரூபா ஐடி கம்பெனில வேலைக்கு போய் சம்பளம் வருது. கல்யாணம் பண்ணா எந்த மாப்பிள்ளையும் வந்தா வேணான்ட்டு, காரணம்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு பிளாக் பண்ணிடுச்சு அது எனர்ஜி. சார் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நாமே எப்படி தடை ஏற்படுத்திக்கிறோம், நமக்கு நடக்கிறத நம்ம எப்படி தடை பண்ணிக்கிறோம்ன்றது. இன்னொரு குழுத்தாரங்களும் சொல்றேன், அதாவது இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். எனக்கு 4 நாளா காய்ச்சல், டாக்டர்கிட்ட போனேன், உடம்பே சரியாகல. அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு சித்த வைத்தியம் இருந்தாரு, அவர்கிட்ட போனா அதுவும் சரியாகல. அப்புறம் போய் இந்த பெரியாஸ்பத்திரி போய் ஊசி போட்டு வந்து அதுவும் சரியாகல. எத்தனை பண்ணாலும் எனக்கு காய்ச்சல் எனக்கு சரியாகல அப்படின்னு நான் சொல்றேன். இப்படிதான் நம்ம சொல்லுவோம், எதை பண்ணாலும் எனக்கு சரியாகலன்னு சொல்லிட்டு நீயே சொல்லிட்டு அப்புறம் எப்படி உனக்கு சரியாகும்? சரியாகாது, எனக்கு சரியாகாதுன்றது நீங்களே எனர்ஜி ஃபீல் பண்ணிட்டீங்க, எனர்ஜி தாட் பண்ணி போட்டீங்க, பிளாக் பண்ணிட்டீங்க. அந்த தாட்டை, சரியாகக்கூடிய தாட்டை பிளாக் பண்ணிட்டீங்க, சரியாகாது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்குது. நான் பாஸ் ஆகணும், பரீட்சையில நல்ல முறையில நான் மார்க் எழுதி வச்சிருக்கிறேன், நான் பாஸ் ஆகணும், நான் ப்ரே பண்றேன். அந்த தாட்டே நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகக்கூடாது, நான் வேண்டாம். ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான், ஆனா வார்த்தைகள் வேற. ஃபெயில் ஆக மாட்டேன், நான் பாஸ் ஆகணும்னு அர்த்தம். ஆனா இல்லையா, ஃபெயில் ஆக மாட்டேன், ஃபெயில் ஆயிடுவேன் நீ, அவ்வளவுதான். எப்படி நமக்குள்ள அந்த வார்த்தைகள் வந்து மாறுபட்டு நமக்கு செயலை கொண்டு போடுதுன்னு நீங்க பாருங்க. எல்லா வகையிலுமே
வார்த்தைகள் வந்து பாசிட்டிவான வார்த்தைகள். நம்ம வாயில இருந்து ஒரு வார்த்தை சார் சொல்வாரு, இல்லன்ற வார்த்தை வரவே கூடாது. இல்ல, வேண்டாம், பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ்ன்றார் சார். இல்லன்னா எப்பவுமே உனக்கு எதுவுமே இல்லாம போயிடும். அவதான் எனக்கு அது இல்ல, எனக்கு ட்ரெஸ்ஸே இல்ல, எனக்கு துணியே இல்ல, எனக்கு காசே இல்ல, எனக்கு அது எதுவும் இல்லையா, இல்ல, எதுவுமே இல்லாம போயிடும் உனக்கு, அவ்வளவுதான். இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணி விட்டுரும் நம்மளுடைய செயல்பாட்டுகளை. சோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ், அவ்வளவுதான். எப்படி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ இப்ப நம்ம 6வது என்ன பிறகுன்னா, நமக்கு நாமே நம்ம செயல்களுக்கு, நம்ம எண்ணங்களுக்கு, நம்ம வளர்ச்சிக்கு தடையாக நமக்கு எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 6வது இருக்கக்கூடிய பிளாக்ஸும் கார்ட்ஸும் தான் அர்த்தம். பிளாக்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நாமே தடை விதித்துக் கொள்வதுதான் பிளாக்ஸ்ன்றார் சார். நமக்கு நாமே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு நாமே நம்முடைய செயல்பாட்டை தடை விதித்துக் கொள்றதுதான் பிளாக் அப்படிங்கிறது. கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, யார்கிட்ட இருந்தோ வரக்கூடிய ஒரு எனர்ஜி, யார்கிட்ட இருந்தோ வரக்கூடிய ஒரு நெகட்டிவ், யாரோ நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, யார்கிட்ட இருந்தோ வர்ற ஒண்ணுதான் நம்ம கார்ட்ஸ் அப்படிங்கிறது. அதாவது நம்ம உடல் இருக்கு, உடலை சுத்தி 6 இருக்கு. இந்த 6 என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே பிராணசக்தி ஓட்டம் அந்த 6ல ஃபுல்லா இருந்துட்டே இருக்கும். பிராணசக்தி ஓட்டம் நல்லா இருந்துட்டே இருக்கும்போது 6வும் நல்லா இருக்கும், என்னுடைய உடலும் நல்லா இருக்கும், என்னுடைய மனமும் நல்லா இருக்கும். இந்த 6வுடைய ஓட்டத்துல, பிராணசக்தி ஓட்டத்துல ஒரு டச் கனெக்ஷன் ஆகுது. என்ன கனெக்ஷன் ஆகுது? ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கனெக்ஷன் ஆகுது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி 6ல கனெக்ஷன் ஆகும்போது, பிராணசக்தி ஓட்டத்துல ஒரு தடை வரும்போது, அந்த தடை வரதுனாலதான் நான் எல்லாத்துலயும் கொலாப்ஸ் ஆகுறேன். எனக்கு நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராணசக்தி ஓட்டத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கனெக்ட் ஆகுறதுனால எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நான் நினைச்சிட்டே இருந்தேங்க, இன்னைக்கு எனக்கு காசு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது அவன் வரவே இல்லை, அவன் கொடுக்கவே இல்லை, நம்ம சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னா, எங்கிருந்தோ வந்திருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம 6வை டச் பண்ணிருக்கு, நம்ம 6வை கனெக்ட் பண்ணிருக்கு. சரி, இன்னொன்னு, எங்கிருந்தோ நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மளே கெடுக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நான் இப்ப உட்கார்ந்து இருக்கேன், அவன் சரியில்லை, என் மாமங்கார மோசமான ஆள், அவனை மாதிரி ஒரு ஆளை நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது, சொந்த எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாங்கப்பா அப்படின்னு நான் சொல்றேன். என் மாமாவை நான் என்ன நினைச்சேன், நெகட்டிவா நான் பேசியிருக்கிறேன். மாமாவை பத்தி நான் நினைச்சேன், நெகட்டிவா சொன்ன வார்த்தை என்ன சுத்தி என்ன இருக்கு, 6 இருக்கு. இந்த எனர்ஜி லெவல் என்ன பண்ணும்னா, நெகட்டிவா நான் நினைச்சிருக்கேன். அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபர்ஸ்ட் என்னுடைய 6க்குள்ள புகுந்து வெளியே போகும். 6க்குள்ள புகுந்து வெளியே போகும்போது ஃபர்ஸ்ட் என்னுடைய 6வை நெகட்டிவா மாத்திட்டு தான் என் மாமா கிட்ட. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, என்னென்ன திங்க் பண்றீங்களோ, என்னென்ன பண்றீங்களோ அது மொத்தம் உங்க 6வில் இருக்கும். நீ நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவ், பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவ். அது என்ன பண்றோம் நமக்கு தான் தெரியும். சோ எல்லாமே 6வில் இருக்கும். நம்ம நல்லதா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது பண்ணிட்டு தான் மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும். கெடுதலா நினைச்சோம்னா நமக்கு கெடுதல் பண்ணிட்டு தான் மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும். சோ மொத்தமா ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது நம்ம தான். இதுல இருந்து ஒண்ணு என்ன சொல்ல விரும்புனா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ, என்ன துன்பப்பட்டு இருக்கிறீங்களோ, என்ன வெளியே வர முடியாம அந்த கஷ்டத்துல இருக்கிறீங்க, அது அத்தனைக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்க செயல்கள் தான் காரணம், உங்கள் எண்ணங்கள் தான் காரணம். இது ஆழமா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓகே, சரி. இப்போ செல்ஃப் பிளாக் நான் ஒரு 2-3 உதாரணம் கொடுத்தேன், அது பரவாயில்ல. இப்படி சொன்னா அதுக்கே நிறைய நம்ம உதாரணங்கள் கொடுக்கலாம். நமக்கு நாமே தடை விதிச்சு கொள்வதுன்னா, எனக்கு இது நடக்காது, என்னால இது செய்ய முடியாது, என்னால இந்த வேலைக்கு போக முடியாது, என்னால இந்த வீட்டை கட்ட முடியாது, இவ்வளவு பெரிய வீட்டை என்னால கட்ட முடியாது, இவ்வளவு வேலை என்னால செய்ய முடியாது, என்னால முடியாது 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 சொல்லி எல்லாத்தையுமே நானே ஒரு வேலைக்கு போகணும், ஐயோ வேலைக்கு போய் இந்த கம்பெனி பார்த்தாலும் இதுக்குள்ள போய் நான் எப்படி வேலை செய்ய முடியும், இந்த ஆபீஸ்க்குள்ள என்னால போக முடியாதுப்பா, எவ்வளவு பெரிய ஆபீஸ்ப்பா, என்னால முடியாதுப்பா. இப்படி நமக்கு நாமே எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணத்துல நமக்கு நாமே நம்ம எண்ணங்களை செல்ஃப் பிளாக் பண்ணிக்கிறதுனால நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு தவறான செயல்கள் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப கார்ட்ஸ்ன்றது உதாரணம் பார்த்தோம். கார்ட்ஸ் அப்படின்னா எண்ணங்கள், எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஒரு எனர்ஜிக்கு நான் உதாரணம் சொல்றேன். எனர்ஜிக்கு அப்புறம் தான் அது கார்டா மாறுது. எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை அழகா விளையாடிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கோம், பால் குடிச்சிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம், தொட்டல போட்டா தூங்கினாட்டம், தூங்கி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா குழந்தை விளையாடும், நல்லா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த குழந்தை சுத்தி ஒரு 6 இருக்கும். அந்த 6வில் குழந்தையோட எனர்ஜி மொத்தமே அதுல இருக்கும் இல்லையா, எதுவாக இருந்தாலுமே
அந்த உருவம் உயிராக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருட்களா இருந்தாலும் சரி, அது காரா இருக்கும். இப்ப குழந்தைக்கு ஏதாவது சக்தி எண்ணம் ஏதாவது இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. அது இறைவனுடைய அமைப்புகள் என்னவோ அது அத்தனையும் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அதனால ஆறா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆறாக்குள்ள எந்த நெகட்டிவும் இருக்காது. எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். டிவைன் எனர்ஜி தான் அந்த ஆறா ஃபுல்லா இருக்கும். குழந்தையோட ஆறாவுல. அதனால அது எந்த கபடு சூது இல்லாம அழகா சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும். அந்த ஆறாவுல, அப்படி இருக்கக்கூடிய ஆறாவுல நான் போனேன். அடடடா! இந்த குழந்தைய பாரு, அழகா பாரு. இந்த மூக்க பாரு, என்ன அழகா சிரிக்குது. என்ன மாரி மூக்கு. இந்த சட்டைய பாரு, என்ன யார் வாங்கிட்டு குடுத்தது? இவ்வளவு அழகா இருக்குது. இப்படி ஏதோ ஒண்ணு நான் சொல்றேன். 10 பேர் 10 விதமா சொல்லிட்டு போனது. அந்த கனெக்ஷன் அந்த குழந்தையுடைய ஆறாவை டச் பண்ணும். குழந்தை பியூரிட்டியா இருக்குது, பியூரா இருக்குது, அழகா விளையாடிட்டு அழுதுட்டு அழகா விளையாடிட்டு பால் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்குது. 10 பேர் வந்து நம்ம 10 பேர் குழந்தை அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு எனர்ஜி நம்மகிட்ட இருந்து ஒரு எனர்ஜி போகுது. ஆஹா குழந்தை நல்லா இருக்குது. ஆஹா குழந்தை சூப்பரா இருக்குது. ஆஹா இப்படி நம்ம ஏதோ நம்மகிட்ட இருந்து ஒரு எனர்ஜி போகுது இல்லையா? அந்த எனர்ஜி என்ன பண்ணுது? குழந்தையுடைய ஆறாவை டச் பண்ணும். இந்த எனர்ஜி ஆறாவை டச் பண்ண உடனே 10 பேர் அந்த குழந்தைய நினைச்ச உடனே அந்த ஆறாவுல குழந்தையுடைய ஆறாவை டச் பண்ண உடனே குழந்தைக்கு நல்லா இருக்குதே ஆறா. அதுக்கு ஆறான்னு தெரியாது. நல்லா இருந்தது அந்த வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் நடுவுல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு எனர்ஜி கனெக்ஷன் வந்த உடனே அது இன்னதும் தெரியாம அழ ஆரம்பிக்கும். வீர் வீர் வீர்னு கத்தும். ஏன் அழுதுன்னு அதுக்கே தெரியாது. பால் கொடுத்தாலும் குடிக்காது, தொட்டல போட்டாலும் தூங்காது, எது பண்ணாலும் ஒன்னும் வேலை பண்ண முடியாது. 10 நிமிஷத்துல வீர் 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 வீர்னு கத்த என்ன பண்ணாலும் அந்த அழுகை நிறுத்தாது. அப்போ நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்து அழகா இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய உப்பை எடுத்து நல்லா பாத்துக்கோங்க. குழந்தைய வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. உப்பு எடுத்து அழகா அந்த குழந்தை பக்கத்துல யாரும் இப்படி இப்படி சுத்தவே மாட்டாங்க. குழந்தைக்கு பக்கத்துல இப்படிதான் சுத்துவாங்க. ஏன்னா ஆறாவது தான் சுத்துவாங்க. இப்ப நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க என்ன தெரியும்ட்டு. அந்த பெரியவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு யாரோ வந்து கண்திஷ்டி வச்சுட்டாங்க. அதான் கண்திஷ்டின்றோம். அந்த எனர்ஜி கனெக்ஷன் தான் கண்திஷ்டி. சோ உப்பு எடுத்து அப்படி சுத்தும் போது இந்த ஆறா இருக்குது இல்லையா? இந்த ஆறாவை தான் சுத்துவாங்க. அந்த ஆறாவை சுத்தும் போது உடம்ப பார்த்து இப்படி யாருமே சுத்த மாட்டாங்க. இப்ப திங்க் பண்ணி பாருங்க. ஏதோ நம்ம வந்து பழைய கதையை ஓட்டுறோம்னு நினைக்காதீங்க. அது அவங்கவுங்க செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த ஆறாவது அப்படி சுத்தும் போது அந்த பாட்டியோடைய தாட் லெவல் பிளஸ் இந்த உப்பு வந்து ஒரு அப்சர்வ் பண்ணும் நெகட்டிவ. அதை எடுத்து இந்த ஆறாவது அதான் உடம்புக்கு வெளியே தான் சுத்துவாங்க. யார் எதை சுத்தினாலுமே உடம்புக்கு வெளியே தான் சுத்துவாங்க. ஏன்னா உடம்புக்கு வெளியே இருக்கிறது தான் இந்த ஆறா. சுத்தும் போது அந்த ஆறாவில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் எதை சுத்துறோமோ அந்த பொருள் ஈர்த்துட்டு வந்துடும். ஈர்த்து கொண்டு போயிட்டு உச்சந்தில போடுறது, குப்பையில போடுறது, நெருப்புல போடுறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்ட உடனே என்னாச்சுன்னா குழந்தை நார்மலா 10 நிமிஷம் தான் அழகா அப்படி பக்கம் ஆயிடுச்சு வந்துட்டு சிரிக்கும். இப்ப குழந்தை சிரிக்குது, விளையாடுது, பால் குடிக்குது. நடுவுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அழகா இருந்த அந்த சிரிச்சுட்டு இருந்த குழந்தைகிட்ட 4 பேர் வந்து குழந்தைகிட்ட ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்த உடனே அந்த குழந்தை அழக ஆரம்பிச்சது. மீண்டும் அந்த ஆறாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிமூவ் பண்றதுக்கு உப்பு எடுத்து சுத்தின உடனே அடுத்த 5 நிமிஷத்துல அந்த குழந்தை நார்மல் ஆகுது. இது வந்து இன்னைக்கு ஏதோ புதுசா நம்ம ஆறாவை பத்தி சொல்றோம், நெகட்டிவ் பத்தி சொல்றோம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் காலங்காலமா இருந்துட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்றேன். இது இருக்கா இல்லையா எல்லார் குடும்பத்துல? எல்லார் குடும்பத்திலும் இந்த விஷயம் இருக்கு. சோ அன்னைக்கு இது உப்பு மட்டும் கிடையாது. இந்த ஆறா சுத்துறதுக்கு உப்பு சுத்தினாலும் சரியாகும். சில நேரத்துல ரொம்ப குழந்தை பயந்து போச்சுங்க, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குதுங்க, நம்ம போய் கோயில மதிச்சுட்டு வரலாம்னு ஒரு கோயிலுக்கு கொண்டு போறோம். அங்க கொண்டு போனா அவங்க என்ன செய்யறாங்க நல்லா பாருங்க. ஒண்ணு எலுமிச்சை பழம் சுத்துவாங்க, இல்லாது வேப்பந்தலை ஒரு கட்டு வச்சிருப்பாங்க. வேப்பந்தலை எடுத்து இப்படிதான் சுத்துவாங்க. சுத்தி சுத்தி இப்படி இறக்குவாங்க, இப்படி தட்டுவாங்க, இடத்துல அடிப்பாங்க, கொண்டு வந்து இடத்துல அடிப்பாங்க. சோ இதெல்லாம் சார் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் இப்போ வேப்பிலை எடுத்து சுத்துவாங்க. வேப்பில கூட வேண்டாம், ஒரு மாயிலை 4 கொத்தி எடுத்து சும்மா அப்படின்னு யாரோ எந்த இயற்கை மரத்தை எதுல இருந்தாலும் அதுல இருந்து ஒரு 4 கொத்து எடுத்து இப்படி நீங்க ஒரு சுத்தினாலே டக்குன்னு ஃப்ரெஷ் ஆயிடும். ஏன்னா ஆறாளத்தெல்லாம் அதை எடுத்து ரிசீவ் பண்ணி கொண்டு வந்து வெளியே போகும். இது வந்து பாரம்பரியமா இருந்துட்டு இருக்க வர விஷயம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆறாளுக்குரிய நெகட்டிவ் எனர்ஜி எப்படிமா இப்ப உப்பு எடுத்து சுத்தறதோ பண்றதோ யாரும் எதுவும் பண்ண முடியுதுல்ல, பண்றதா சுத்த ஆரம்பிச்சுட்டாங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இது ஒரு வேலைப்பா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடும். யாரும் எதையும் செய்யறது இல்லை. இந்த ட்ரெண்ட்ல வந்த ஒரு விஷயம் தான் மேஜிக் வாண்ட், ஹீலிங் வாண்ட். இப்ப இந்த வாண்டை எடுத்து அந்த குழந்தைய நம்ம என்ன சொல்ற, நீ உப்பு சுத்தத்துக்கு பதிலாக இந்த வாண்ட் எடுத்து அழகா ஆறா கிளீன் இப்படி பண்ணேன்னா, குழந்தை படுத்துட்டே இருக்கட்டும், ஆறா நீ கிளீன் பண்ணினா இதுல இருக்கக்கூடிய எனர்ஜி, ஹீலிங் எனர்ஜி என்ன பண்ணுனா அந்த ஆறால் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ், ஹீலிங் எனர்ஜி போன உடனே அது ரிமூவ் ஆயிடும். இதுதான் டெக்னிக்கல். வாண்ட் என்ன வேலை பண்ணுது? வாண்ட் இருக்கக்கூடிய ஹீலிங் எனர்ஜி
அந்த ஆறால இருக்கக்கூடிய நெகட்டிவ நம்ம எடுத்து நீ எதுவுமே பண்ண சும்மா நீ அப்படி எடுத்து நீ ஆறா கிளீன் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆறால இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிமூவ் ஆயிடும். அதுக்காக தான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து சார் வந்து இந்த வாண்டை வச்சு நம்ம ஆறா கிளீனிங்ன்றது இதுதான். சோ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எனர்ஜி கனெக்ஷன் சொன்னேன். அந்த எனர்ஜி கனெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, குழந்தை கிட்ட நம்ம குழந்தை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு எனர்ஜிங்கிறது ஒரு எனர்ஜி போகுது. அது எனர்ஜி கனெக்ஷன். ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்காப்பா, 18 வயசு பொண்ணு, ஸ்மார்ட்டா இருக்கிறா, எவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணை பார்த்து நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு எனர்ஜி போகுது. சூப்பரா வீடு கட்டிக்கிறேன்ப்பா, என்ன டைனிங் ரூம், என்ன ஸ்டில், என்ன படிக்கட்டு, என்ன கலர் காம்பினேஷன், என்ன ஹைட்டு, பெட்ரூம் என்ன, அப்புறம் வார்ட்ரோப் என்ன, அழகா பண்ணிக்கிறாங்க, சூப்பர் அப்படி சொல்றேன். என்கிட்ட ஒரு எனர்ஜி போகுது, நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன், எனர்ஜி போகுது. அப்போ வீட்டை பார்ப்பேன், வீட்டை போய் பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா கட்டிக்கிறீங்க, நல்ல கலர் காம்பினேஷன், நல்ல பெட்ரூம், நல்ல சைஸ், பெருசா நல்லா கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டை நான் திங்க் பண்ண மாட்டேன். அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இது நல்லா இருந்தது, அழகா இருந்தது அப்படி சொன்ன பாருங்க. இது என்கிட்ட இருந்து போயிருக்கக்கூடிய தாட் லெவல்ல போயிருக்கிற எனர்ஜி கனெக்ஷன்ஸ். இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்தாங்களோ அவ்வளோ எனர்ஜியும் அங்க நிக்கும் அந்த வீட்டுல. அதனால்தான் அந்த வீடு புண்ணியாச்சனை பண்ணி எல்லாம் பண்ண உடனே பெருசா எடுத்துப்பான். அன்னைக்கு உப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவ்வளவு பெருசு இது எடுத்துப்பான், பூசணிக்காயோ அதுக்குன்னு சில ஃபார்மேட் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து சுத்தி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்ப பாருங்க, எனர்ஜி கனெக்ஷன்றதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இந்த எனர்ஜி கனெக்ஷன் எப்படி காடா மாறுதுன்னு பாக்குறேன். இப்ப நான் அந்த வீட்டை பார்த்தேன், வீடு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கூட நல்லா இருக்கு, எல்லாம் பண்ணிக்கிறாங்க, எந்த மாதிரி கட்டிங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்துட்டேன். இது எனர்ஜி கனெக்ஷன். வீட்டுக்கு வந்தோம்னா உட்கார்றேன், கட்டுனா இப்படி ஒரு வீட்டை கட்டணும், சூப்பர் வீடு, நம்மளும் கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி வீடு, இதே மாதிரி பெட்ரூம், இதே மாதிரி கலரு, இதே ஆளுங்க, இதே மாதிரி வச்சு இதே மாதிரி வீடு தான் நான் கட்டுவேன். இந்த போல வீடு தான் நான் கட்டுவேன். நாளைக்கு அவரை போய் எந்த பில்டிங் யார் கட்டினது, ஓனர் அது இன்ஜினியர் யாரு, யார் ஒர்க் பண்ணவங்க, எங்க இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கலாம். இதே மாதிரி வீடு தான் கட்டணும் அப்படின்ட்டு அந்த வீடு மேல ஒரு தாட்டை போடுறேன் பாத்தீங்களா. இதே மாதிரி வீடு தான் நான் கட்டுவேன்றது. இதுதான் எனர்ஜி. அதாவது கனெக்ஷன்ஸ் வேற, எனர்ஜி கனெக்ட் வேற, எனர்ஜி தாட்ல வந்து அழுத்தமா நினைக்கிறது வேற. அந்த அழுத்தமும் தான், அந்த எண்ணம் தான் அழுத்தமா நினைக்கிறதுனால அது காடா மாறுது. எனர்ஜியோட நின்னுச்சுன்னா சுத்தி போட்டவொன்னா போயிடும், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கும் பிரச்சனை, நம்மள மறந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை நினைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை நினைச்சிட்டே இருக்கிறேன் பாத்தீங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல், பிளாக் மேஜிக் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் லெவல் தாட்ல, மைண்ட்ல மட்டும் நினைக்க, இதே மாதிரி வீடு நான் கட்டணும், இதே நான் வீடு கட்டினா இது மாதிரிதான் கட்டுவேன், இதே மாதிரிதான் ஜன்னல், இதே மாதிரிதான் கலரு, இதே ஆளுங்க தான், இதே வச்சு நான் கட்டுவேன் அப்படின்னு திங்க் பண்றேன் பாத்தீங்களா. இதுதான் வந்து சேவின நம்பர் 1 அப்படிங்கிற பிளாக் மேஜிக் நம்பர் 1. கனெக்ஷனுக்கும் அந்த எண்ணத்திலிருந்து, அந்த எனர்ஜில இருந்து வந்ததுதான் இந்த ஃபர்ஸ்ட் சேவின நம்பர் 1, அதாவது பிளாக் மேஜிக். சேவின நம்பர் 2 என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து நான் விளக்குறேன் 1க்கும் 2க்கும் என்ன வித்தியாசம். ஃபர்ஸ்ட் வீடு சூப்பரா இருக்கு, அழகா இருக்குன்னு சொன்னேன், அது வந்து எனர்ஜி கனெக்ஷன். இந்த வீட்டு தான் கட்டுவேன், இந்த மாதிரிதான் வேணும்னு தாட்ட வச்ச, இது ஃபர்ஸ்ட் லெவல். நினைச்சிட்டா போதுமா, விரைவா கோயிலுக்கு போயிட்டேன், விநாயகர் கோயிலுக்கு, இதே மாதிரி நான் வீட்டை கட்டணும், என்ன பண்ணுவீங்க, சரி எங்க வீட்டுக்கார்ட்ட நான் பேச போறேன், ஏதாவது ஒரு லோனை போட்டு அதை போட்டு காசு வாங்கி கடன் வாங்கி அதை வாங்கி எப்படியாவது அவர் மனசை மாதிரி எனக்கு இந்த வீட்டை இதே மாதிரி வீட்டை கட்டி கொடுத்துடணும், எப்படியாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கோயில்ல வேண்டாம் ஆரம்பிக்கிறேன், பிரார்த்தனை பண்றேன். இது பிளாக் மேஜிக் நம்பர் 2. ஒரே தாட், எனர்ஜி லெவல் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். ஒரு 6 மாசமாச்சு எங்க வீட்டுக்காரர் வந்து எது சொன்னாலும், பார் இந்த கடன்லாம் வாங்க முடியாது, என் வீடெல்லாம் கட்ட முடியாது, ஒன்றும் செய்ய அதெல்லாம் பார்க்கலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம், இப்போ ஒன்றும் பேசாத அப்படின்ட்டார் வீட்டுக்காரரு. இருந்தாலும் எனக்கு அந்த ரோடு போகும்போதெல்லாம் அந்த வீட்டை மாதிரி கட்டணும், இதை கட்டணும், அழகா இருக்கு, இப்படி ஒரு வீடு தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதே மாதிரி வீட்டு இருந்தாலும் கட்டிட்டான் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கிறேன். வீட்டுக்காரர் அசைற மாதிரி தெரியல. கோயில்ல போய் டெய்லி வேண்டிட்டு இருக்கிறேன், அதுவும் இன்னும் மூவ் ஆக மாட்டேங்குது. ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த என்னுடைய நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குல்ல, அங்க போயிட்டு நான் வேண்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், எனக்கு நான் வேற ஒண்ணு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தான், நான் எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு அந்த பார்த்தேன் இல்லைங்க அந்த மாதிரி வீடு, அதே மாதிரி வீடு எனக்கு இருந்தா போதும், எப்படியாவது எங்க வீட்டுக்கார மனசு மாறி அவர் லோன் வாங்கி கடன் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி உனக்கு வீட்டு எனக்கு கட்டி கொடுத்துட்டுன்னா போதும், நான் நீ வாழ்க்கையில எதுவுமே கேட்க வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு வீடு எப்படியாவது அவர் மனசு மாத்தி எனக்கு அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்றேன்.
ஏன்னா ஒரே தாட்டை அழுத்தமா கொடுக்க 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 அது பிளாக் மேஜிக் ஸ்டேஜ் மாறிட்டே போகுதுன்றாரு சார். ஒரே விஷயம்தான் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்போ அங்க போய் நான் வேண்டேன் பாருங்க, அந்த குலதெய்வம் கோயில போய் நான் வேண்டேன் பாருங்க. வேண்டும் போது என்னவா மாறுதுன்னா அது வந்து தேர்ட் லெவலா மாறும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நான் தாட்ல நினைக்கிறது, செகண்ட் லெவல் சாதாரணமா இருக்கக்கூடிய சந்து பொந்துல இருக்க வந்து விநாயகர் கோயில் பெருமாள் கோயில போய் நான் வேண்டது, மூணாவது லெவல் நம்ம எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய நமக்குன்னு குலத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல போய் வேண்டது தேர்ட் லெவல். அடுத்து இதேதான் அங்க போய் வேண்டனால எனக்கு 1 வருஷமாச்சு ஒண்ணும் நடக்கல. அதுக்கப்புறம் நான் ஒரு கோயிலுக்கு போறேன், ஒரு பூசாரி கிட்ட போறேன், ஒரு மந்திரக்காரன் போறேன். அங்க போயிட்டு ஏன்னா எது செஞ்சாலும் அந்த ஆள் ஏதோ ஒண்ணு மந்திர கந்திரம் செஞ்சு கொடுத்துறாருப்பான்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனாலும் இந்த மந்திரக்காரன் போட்டுப்பா ஒண்ணு வேணாப்பா, மந்திர தந்திரத்துக்குலாம் வர ஆள் கிடையாது, எனக்கு ஒண்ணு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், அந்த வீடு கட்டுறதுக்கு எங்க வீட்டுக்காரர் மனசு வச்சாதான் பண்ண முடியும், எப்படியாவது அவர் வீடு வாங்குற மாதிரி மனசு மாத்துற மாதிரி அதெல்லாம் நான் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட போய், அந்த சேவினை செய்யறவங்கிட்ட போய் நான் கேட்கிறேன், மந்திரக்காரன் போய் கேட்கிறேன். அவன் என்ன பண்ணுவான், அழகா அந்த மந்திரக்காரர் ஏதோ சில முறைகள் அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும், அதை வச்சு மந்திரத்தை எழுதி நமக்கு கொடுக்க காசுக்கு தகுந்த மாதிரி 5000 5000 10,000 10,000 50,000 50,000 அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வேலைகள் அவங்க செய்வாங்க. சரி, அந்த வேலைகளை செஞ்சு எப்படியாவது உங்க வீட்டுக்காரர் மனசு மாதிரி சரி இவர் ரோதனை தாங்க முடியலப்பா இதை கட்டி கொடுத்துருமே எண்ணம் அவனுக்கு வந்துடும். அந்த எண்ணத்தை வரவழைக்கிற விஷயங்களை அந்த பிளாக் மேஜிக்காரங்க செய்வாங்க. சோ பிளாக் மேஜிக்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம யாரோ நமக்கு எதையோ செஞ்சு வச்சிருவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திருவாங்க, அந்த மாதிரி செய்யறதுதான் செய்வினை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நான் 4 எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 4ல பிளாக் மேஜிக் செய்யற முதல் ஆளுங்க யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம், யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம் ப்ளீஸ். புரிஞ்சுதான் எனக்கு தெரியும், அதுக்காக ஏற்கனவே கிளாஸ்ல கேட்டுட்டவங்க இண்டிவிஜுவல் பர்சன் தான் மேம், செல்ஃபா செஞ்சுக்கிறது. சூப்பர், எஸ் சூப்பர். இண்டிவிஜுவல் பர்சன் நமக்கு நாமே செய்யக்கூடிய செய்வினைகள் தான் அதிகம். 1 2 3 இது 3ம் நமக்கு நாமே எல்லாருமே இப்ப இதுல இருக்கிற அத்தனை பேருமே இந்த 3த்தையும் செய்யறோம். என்ன செய்யறோம்னா, என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு தகுந்த மாதிரி என் மருமக மட்டும் இருந்தான்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தகுந்த மாதிரி என் மருமக இருக்கான், எனக்கு தகுந்த மாதிரி என் டிரைவர், எனக்கு தகுந்த மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி என் ஆபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றதை புரிஞ்சிட்டு செய்யற மாதிரி எனக்கு ஒரு வேலைக்காரி இருக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி என் புருஷன் இருக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறத பிளாக் மேஜிக்ன்றாரு சார். உனக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கை வாழ்றதை PVH என்ன புரிய வைக்குதுன்னா, உனக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இருக்காது, என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் PVH சொல்லித்தர விஷயங்கள். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையை வாழ முடியும், ஆட்டி வாழ முடியாது. நம்ம அதுக்குண்டான விளக்கங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? சோ இப்ப பாருங்க, அப்போ 1 2 3 3 செய்யறது நம்ம தான். 4 வந்து ஒரு ஆள் கிட்ட போறோம், அப்புறம் 5th 6th எல்லாம் நிறைய இருக்குது, அது நம்ம இப்ப பார்க்கல, வெறும் 4 மட்டும் தான் பார்க்கணும். இப்ப என்னென்ன இருக்கு, எனர்ஜி கனெக்ஷன் கனெக்ட் ஆகுது, பிளாக் மேஜிக் கனெக்ட் ஆகுது, செய்வினை நம்பர் 1 2 3 4 கனெக்ட் ஆகுது. அது இல்லாம யாராவது ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த 6ஆல கனெக்ட் ஆகும். அப்புறம் மனசார நெஞ்சார சாமி எந்த ஜென்மத்திலும் ஈடேற மாட்ட, ரத்த வயிறு கொத்திட்டு எரியுது, என்னை ஏமாத்தி இந்த சொத்தை வாங்கிட்டியடா, எந்த ஜென்மத்திலையும் 7 ஜென்மத்துக்கு நீ நல்லா இருக்க மாட்ட, உன் குடும்பம் நாசமா போயிடும், இப்படி எல்லாம் நம்ம ஆளுங்க நமக்கு சாபம் கொடுக்குறாங்களா, இது அத்தனையும் இந்த 6ஆவில் இருக்கு. யாரு சாபம் விட்டாங்களோ அவங்க கிட்ட இருந்து வந்திருக்க, அவங்களுக்கு எடுக்கும், அது வேற விஷயம். பட் ஆனா அந்த தாட் லெவல் அப்படியே வந்து யார நினைச்சு சொல்றாங்களோ அவங்க 6ஆவில் வந்து கனெக்ட். இந்த மாதிரி நம்முடைய வளர்ச்சிக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்குது, எனக்கு வீடே கட்டவே முடிய மாட்டேங்குதுங்க, என்ன பிளான் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, அப்ப நான் போயிட்டு ஒரு ஜோசியக்காரன் போய் ஒரு ஜோசியம் கேட்கறது, கோயிலுக்கு போய் இது கேட்கறது, பிரதிஷ்டம் பாக்குறது, இதெல்லாம் பாக்குறதுனால உங்களுக்கு நடந்துருமான்னா நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம செயலுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சு, அதுதான் PVH சொல்லிட்டு, என்ன காரணம் கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை சரிப்படுத்தினாதான் நமக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும். சோ இப்ப என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணம், இப்ப நானே இருக்கிறேன், எனக்கு 1000 இருந்தாலும் என்னை மோசம் பண்ணிட்டாங்க, எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க, இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு எங்க தங்கச்சியை நான் நினைக்கிறேன். இந்த எண்ணம் மட்டும் நினைச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு ஏமாத்திட்டாங்க, சொத்தைங்கிறது பாதி குறிச்சு வாங்கிட்டாங்க, எங்க அம்மாவை ஏமாத்தி என் மேல இருக்க சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க நினைக்கிறேன், தினம் நினைக்கிறேன்.
1 மாசம் நினைக்கிறேன், 2 மாசம் நினைக்கிறேன், 6 மாசம் நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு நினைக்கிறனோ அந்த எண்ணம் நினைச்சு அவளுக்கு சாபமா போய் சேரும். தனியா நான் அப்படி வயிறெறிய சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு எண்ணத்தை நான் டீப்பா நினைக்கவே அது என்னவாகும், அது சாபமா மாறும். எல்லாம் ஆறாப்புல கரெக்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப தெளிவு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. என்ன பிரச்சனை பாயிண்ட மட்டும் நீங்க புரிச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த ஆறால என்னெல்லாம் இருக்கு? ஏன்னா நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தடையா இருக்குது, இவ்வளவு விஷயம் இருக்குது. இதுல எதாவது நீங்க போட்டுருக்கீங்களோ அந்த ஆறாக்குள்ள போட்டுருக்கீங்களோ நீங்க எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அது உங்க இஷ்டம். உங்களோட நீங்க என்ன போட்டீங்க உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ரிலீஸ் பண்ணிக்க. என்னெல்லாம் இருக்கு, எதனால தடை அப்படின்றத நீங்க விளக்கம் போட்டுருக்கீங்க. இன்னும் என்ன பண்றீங்கன்னா, அழகா நம்ம பிவிஹெச்ல மட்டுமே கிடையாது, எல்லா ஸ்பிரிச்சுவல் மாடாலிட்டிஸும் எல்லா இடத்துலயுமே அழகான விளக்கங்கள் தெளிவுகள் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. எதையும் நம்ம மறுத்து சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு நமக்கு. சரிங்களா? அது மாதிரி எங்க போனாலும் யார் எதை கேட்டாலுமே நம்ம பிறர் இடத்துல நம்ம பேசுற வார்த்தைகள்னால, நம்ம நினைக்கிற எண்ணத்தினாலயோ, நம்ம செய்யற செயல்னால யாருடைய மனதும் புண்படுறபடியோ, வேதனைப்படுறபடியோ, வருத்தப்படுறபடியோ நம்ம பேசவே கூடாது. இவருடைய மனசை ஹர்ட் பண்றபடி நம்முடைய வார்த்தைகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அன்பால நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன மேடம் அன்புன்னா எனக்கு அர்த்தம் புரியலையேன்னு நீங்க கேட்கலாம். நான் அன்பாதான் புரிக்கிறேன். ஆனா மத்தவங்க யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அது எப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். நான் இப்போ மனசு ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். ஒரு இடத்துக்கு போறேன். ஒரு அம்மா இருக்குது, அந்த மூலையில ஒரு அம்மா இருக்கு. அங்க போறேன். கண்ணு வாசாமி நல்லா இருக்கிறியா? ஏன் இழைச்சு போயிட்ட? ஏன் சாப்பிடலையா? ஏன் ஒரு கஷ்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன பண்ண ஏது பண்ண? சாப்பிட்டியா நீ முதல்ல அப்படின்னு கேக்குதுங்க. இவ்வளவுதான். அந்த அன்பா நீ சாப்பிட்டியா என்ன பண்ணன்னு சொன்ன உடனே உன் மனசுக்குள்ள ஒரு இங்கிதம் வரல, ஒரு இதம் வரல, ஒரு தெளிவு வரல. எவ்வளவு கஷ்டத்தோட வந்திருக்க. அவங்க பேசுன 2 வார்த்தையில உன் மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகுதா இல்லையா? எதுல பேசுறாங்க? ஒரு அன்பான ஒரு அஃபெக்ஷனால பேசுறாங்க இல்லையா நம்ம கிட்ட? அந்த அன்பான வார்த்தைகள் நம்ம கிட்ட இல்லையா? நம்மளால பேச முடியாதா? நம்ம மத்தவங்க கிட்ட காட்ட முடியாதா? சொல்லுங்க பாக்கலாம். இந்த மாதிரி பேசுறதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்ட இருந்து நமக்கு கார்டு வராதுன்னு சொல்றாங்க. யார் எப்படியே இருந்துட்டு போட்டோம். நம்ம வீட்டு டிரைவர் பூச்செடியில தண்ணி ஊத்திட்டு இருக்கிறான். ஏண்டா 10 மணிக்கு வர சொல்லிக்கிறேன், மணி என்னடா இப்போ 12க்கு வந்திருக்கிற, உனக்கு வேற காலமே கிடையாதா? நாலுல இருந்து இப்படி வந்தீங்கன்னா 6 நாள் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு நான் உள்ள போயிட்டேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் பேசல. அவன் மனசு என்ன பாடுபடுறது? நீ பிடிக்கல, அப்புறம் 1000 ரூபாய் உனக்கு கொடுக்குற, அது வேற விஷயம். சாப்பாடு போற எல்லாம் போடு. அந்த நேரத்துல பேசின உடனே அந்த மனசு ஷடனா அவனுக்கு ஒரு வருத்தம் வேதனை வருதா இல்லையா? ஐயோ அம்மா அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லு பாக்கலாம். அந்த வருத்தம் வேதனை நம்ம பாதிச்சே தீருங்க. டேபிள் மேல சுட சுட சாப்பாடு நான் இறக்கி வச்சுக்கிறேன். யார் செய்யறது? வேலைக்காரி. அவதான் சூடா 12 மணிக்கு எல்லாம், ஏன்னா வீட்டுக்காரர் 1 மணிக்கு வருவாரு. டேபிள் மேல எல்லாத்தையும் சூடா சமைச்சு வச்சுக்கிறாங்க. அவருக்கு சூடாதான் பிடிக்கும், செஞ்சு வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டு வேலைக்காரமா ஒரு குழந்தை கூட்டு வந்திருக்கும். அது ஒரு 1.5 வயசு குழந்தை. அது அந்த பக்கம் உட்காந்து இருக்கும். அம்மா கையங்கையம் கத்து, ஏய் அலாம் பாத்துக்க குழந்தைய, இதமா நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு. அது எதுக்கு எழுதுன்னா பசி கழுவுது. இரு, ஐயா வந்து சாப்பிட்டு போன அப்புறம் தான் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. பேசாம அழுகாம ரொம்ப 10 நிமிஷம் இரு, ஐயா வந்து சாப்பிட்டு போயிடுவாரு. அப்புறம் அம்மா நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நமக்கு சாப்பிடும். அவ சொல்றது நம்ம காதுல கேட்கும். நானும் என்ன நினைப்பேன்னா, ஆமா சூடா சமைச்சிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்காரர் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்ட அப்புறம் தானே நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சூட சுட்ட உடனே யாராவது கொண்டு போய் கொடுத்துருவோம்? நம்ம கொடுக்க மாட்டோம் இல்ல. நம்ம ஃபார்முலா அது கிடையாது. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம். இப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். அந்த குழந்தை பச்சை குழந்தை, 1.5 மாசம் குழந்தை அழுகுது. இத்தனி சுட சுட சாப்பாடு போட்டா சூட சாப்பிட்டு போகுது. ஆனா யாரும் சாப்பிடாம சூட சமைச்சு அது கொடுக்கலாம்ன்ற எண்ணம் நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், சப்போஸ் சுட சுட குழந்தை அழுகுது, முதல்ல இந்த சாப்பாட்டை கொடுங்க, நம்ம அடுத்து ஒரு தட்டுல போட்டு இந்த சாப்பாட்டை கொடுத்தோம், அந்த குழந்தை சாப்பிடுது மேடம், அந்த வேலைக்காரமா சாப்பிடுது. எப்படி நம்ம கிட்ட 2 மடங்கு வேலை செய்வாங்க யோசனை பண்ணி பாருங்க. ஐயோ அம்மா இப்படி கும்பல கூட மாட்டாங்க. நம்மள உள் மனசு எப்படி பிளஸ் பண்ணும். ஓ கேட்காமே அம்மா சுட சுட சாப்பாடு எடுத்து கொடுத்துறாங்களே. ஐயா ஐயா இருக்கட்டுமே, அவர் வரட்டு சாப்பிட்டு, என்ன பச்சை குழந்தை அழுதுட்டு இருக்குது, அது பசியில அழுதுட்டு இருக்குது, ஐயா தொய்யான்ட்டு நீ சாப்பிடு அப்படிங்கிறோம். நம்ம அந்த மனம் நம்மள பிளஸ் பண்ணுமா பண்ணாதா சார்? யோசனை பண்ணி பாருங்க மேடம், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த சாப்பாடா ஐயா வந்து சாப்பிட்டப்பறம் நான் உனக்கு போடுறேன் அப்படின்னா அந்த மனசு எப்படி இருக்கும்? ஐயா வந்தா பரவாயில்ல, நீ சாப்பாடு சாப்பிடுன்னு சாப்பாடு கொடுத்தா அந்த மனம் எப்படி பிளஸ் பண்ணும்? 2த்துக்கு வித்தியாசமா இருக்கா இல்லையா? இந்த 2 நடந்துக்கிற முறை எனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் இல்ல. எந்த முறையில நடந்துக்கொண்டது நான் செலக்ட் பண்ணேன்.
இதான் சார் பிஹெச். எனக்கு ஒரு ரூல்ஸ், இன்னொருத்தருக்கு ரூல்ஸ் கிடையாது மேடம். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்க அப்படி கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு 2000 ரூபாய் வருமானத்துக்கு நம்ம கிட்ட வேலை செய்யறாங்க. நாமளும் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், நான் 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்யறேன், ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம அதை திங்க் பண்ணணும். எங்கிட்ட வேலை செய்யறவா 2000 ரூபாய்க்கு வேலை செய்யறவா இப்படிதான் இருக்கணும்னு நான் தீர்மானிச்சுக்கிறேன். அது தவறு. இறைவனோட அமைப்புல அவளும் இறைவனுடைய குழந்தை, நானும் இறைவனுடைய குழந்தை, 2 பேரும் இறைவனுக்கு குழந்தைகள் தான். சோ ஈக்குவலா இறைவன் நம்ம 2 பேருமே ட்ரீட் பண்ணுவான். எதுக்காக நீ நானும், அவ வேலைக்காரி நானும் வித்தியாசமா இருக்கிறோம்னா, அவ செஞ்சிருக்கக்கூடிய பாவ கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அவ வேலைக்காரியா இருக்கிறா. நான் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்கனால நான் ஒரு எஜமானியா உட்கார்ந்துருக்கேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜென்மத்துல நீ அந்த மாதிரி ஒரு சர்வெண்ட்டை நீ டீக்ரேட் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வேலைக்காரின் கான்செப்ட்ல நீ அவளை நினைக்க ஆரம்பிச்சேன்னா அடுத்த ஜென்மம் அப்படி ட்ரெண்ட் அப்படியே மாறிடும். அவ வந்து எஜமானிய மாறுவா, நீ வேலைக்காரியா மாறிடும். இதை நான் சொல்லல, லா. தட் இஸ் நேச்சர் லா. மனிதர்களை மனிதரா நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும். அந்த அன்பு பண்பு எல்லார்கிட்ட இருக்குன்றது நான் சொல்ற வரேன், வேற எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு இடத்துக்கு போனா அவங்க பேசுனால எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது மேடம், அவங்க பார்த்த உடனே எனக்கு சரியாச்சு சொல்ல முடியுதா இல்லையா? அப்ப அது நம்ம கிட்ட இல்லையா? நம்மளால மற்றவங்களை கொடுக்க முடியாதா? யோசனை பண்ணி பாருங்க. அதை நம்ம செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். எதுக்கு இது சொல்றேன்னா, இது அத்தனையும் அந்த மாதிரி தாட் லெவல்ல நீங்க யார் யாருக்கு என்னென்ன பண்றீங்களோ, எந்த ஆழ் மனதுல யாரை எப்படிலாம் பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அது அத்தனையும் உங்க ஆறாவுக்குள்ள வந்துட்டே தான் இருக்கும். எந்த மாதிரி உங்க ஆறாவில நீங்க ஸ்டோர் பண்ணணும் நீங்க பாத்துக்கோங்க. நெகட்டிவா பண்ணணுமா பாசிட்டிவா பண்ணணுமா பாருங்க. ரெண்டுத்துக்கும் செயல் செய்யறது யாரு? நம்ம தான். நம்ம ஒரு ஆர்டர் வச்சுட்டோம், இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான், அது தப்பு. மாத்தணும். பிஹெச் சொல்லி கொடுக்குற முறைகளே அவ்வளவுதான். எல்லாத்தையுமே கொஞ்சம் மாத்தி சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஆறாவில் இருக்கக்கூடிய, இப்போ சார் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்றாரு. ஆறாவில் என்ன இருக்குது? நெகட்டிவ் கனெக்ஷன்ஸ் இருக்கு, எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருக்குது, கன்திஷ்டி இருக்குது, ஓமல் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, உப்பு சுத்தி அதை சுத்தி இதை சுத்தி நம்ம பண்ணவே வேண்டிய அவசியம் கிடையாது. ஆறா எடுத்து இப்படி பண்ணாலே, டெய்லி ஆறா எடுத்து ஒரு கிளீன் பண்ணாலே ஆறாவில் இருக்கக்கூடிய கன்திஷ்டி, ஏவல் கிடையாது, இந்த இது ஓமல் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனர்ஜி கனெக்ஷன் கூட தாட் லெவல் 1 2 3 1 2 கூட போயிடும் சார். தாட் லெவல் நினைக்கிறோம் இல்லையா, சேவின நம்பர் 1 2, அந்த 1 2 கூட இந்த ஆறா கிளீன் பண்ணா, பாண்டை எடுத்து கிளீன் பண்ணாக்கா கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாபங்கள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எல்லாம் தான் வந்து பிளாக் மேஜிக் வந்து நம்ம மன்னிப்பறிக்கை படிச்சப்பறம் சார் வந்து பிளாக் மேஜிக் ரொம்ப அதை ரிமூவ் பண்ண முடியும். இதுக்கு பிறகு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். என்னதான் ஆறாவல் வந்து நெகட்டிவ் இருந்தாலும், யாருடைய எனர்ஜி எதுல இருந்தாலும், மத்தவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து மத்தவங்கிட்ட கார்டு வந்து மத்தவங்கிட்ட இருந்து வரதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். செல்ஃப் பிளாக்ன்றது நமக்கு நாமே போட்டுக்கிறது நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து எங்க மாமா என்ன நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு என் பையனை கல்யாணம் பண்ணாம வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னு எங்க மாமா எனக்கு ஒரு கார்டு அமைச்சுட்டே இருக்கிறாரு. அந்த கார்டு வர 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 அவர் எப்பெல்லாம் என்ன நினைக்கிறாரோ, எப்பெல்லாம் என்ன செய்ய தப்பா ரைட்டா அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? சோ அவருக்கு அது தப்பா இருக்குது. அதாவது அவர் பையனை நான் கட்டாதனால அவருக்கு அது தப்பா தெரியுது, நான் செஞ்சது அவருக்கு தப்பா தெரியுது. சோ அதனால அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கார்டு வந்துட்டே இருக்கு. அந்த கார்டு அவர் வந்துட்டே இருந்தா, எப்பெல்லாம் நினைச்சு எனக்கு கார்டு அனுப்புறாரோ அப்பெல்லாம் அந்த கார்டு வந்து என்னோட ஆரோ டச் பண்ணிட்டு தேவையில்லாம எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நான் நல்லா திடீர்னு ஒரு தலைவலி வரும், திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும், திடீர்னு உடம்பு சோம்பலா இருக்கும், திடீர்னு கால் வலி இருக்கும், கை வலி இருக்கும். இந்த கார்டு என்ன வேலை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்புல கால்ல இருந்து தலை வரைக்கும் எல்லா பார்ட்டும் இருக்குது இல்லைங்களா? யாருக்கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னா, ஒரு கனெக்ஷன் வந்ததுன்னா, இந்த உடம்புல எந்த பார்ட் வீக்கா இருக்கோ, கையோ காலோ தலையோ இருக்கோ, எந்த பார்ட் வீக்கா இருக்கோ அந்த பார்ட் வந்து அந்த கார்டு வந்து டச் பண்ணும். டச் பண்ணும்போது இப்ப தலை வலிச்சுட்டே, கால இருந்து இந்த கழுத்து பக்கம் வலிச்சுட்டே இருந்தது, மருந்து போட்டு டாக்டரை போய் நீ போய் சரியா போச்சு, நல்லா இருக்க. அப்போ இந்த இடம் எனக்கு வீக்கு, ஏன்னா ஏற்கனவே இங்க பெயின் வந்ததுனால மருந்து மாத்திரை கொடுத்து சரிப்படுத்தி வச்சுக்கிறேன். இந்த இடம் இருக்கு வீக்னு அர்த்தம். சோ அப்ப மாமா அனுப்புறாரு, சிவ என் பையனை கல்யாணம் பண்ணாம எப்படி அசல்ல கொடுத்தாலே, இவன் நல்லா இருப்பாளா, எப்படி பழகணும், எப்படி செஞ்சோம், என்னத்தையோ பண்ணாத்திட்டே இருக்கிறாரு. அவர் நினைச்சிருக்கிற கார்டு நேரம் இந்த இடத்துலதான் கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல கனெக்ட் ஆச்சுன்னா திருப்பி என்ன பண்ணணும்னா எனக்கு மறுபடியும் பெயின் வராது. சோ இப்படிதான் அடுத்த எனர்ஜி மூலியமா கனெக்ட் ஆகி நமக்கு பெயின் வருதுன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எதற்காக யார்கிட்ட கார்டு வருது நம்ம செக் பண்றோம் இல்லையா, எங்க இந்த கார்டு வருது மாண்ட வச்சு செக் பண்றோம் இல்லைங்களா? சோ இந்த கார்டுனால இந்த இடத்துல எனக்கு வலி. அப்போ அந்த வலி, இப்போ மாமா எனக்கு கார்டு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு.
மாமா நீங்க தப்பா நினைக்காது மாமா, இனிமேல் தப்பா நினைக்காது. இந்த மத்த இடங்கள்ல நம்ம பேர் சொல்ல வேண்டாம். மத்த இடங்கள்ல இந்த கார்டு அங்கிருந்து வருது, கட் பண்றோம், டிஸ்கனெக்ட் பண்றோம். அப்படி கட் பண்ணி அப்படி தூக்கி போடுவாங்க ஒரு சில இடத்துல. இன்னொன்னு, அங்கிருந்து ஒரு கார்டு வருதா, மாமாட்ட இருந்து ஒரு கார்டு, அந்த எனர்ஜி அப்படியே கனெக்ட் பண்ணி இழுத்து அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. நிறைய ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் ரெமெடி இருக்குன்னா அட் பிரசன்ட் அந்த நேரத்துக்கு ஒரு ரெமெடி இருக்கும். பர்மனன்ட் ரெமெடி கிடையாது. எதுலையுமே பர்மனன்ட் ரெமெடி கிடையாது. அந்த நேரத்துக்கு தீர்வு கிடைக்கும். இல்ல நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பா தீர்வு இருக்கு. அரை மணி நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு, 6 மாசத்துக்கு, 1 மாசத்துக்கு இருக்கும். திருப்பி அதே இடத்துல அதே பிரச்சனை திருப்பியும் வந்துடும். ஆனா நம்ம பிவிஹெச்ல என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்கிருந்து ஒரு கார்டு வருது, அந்த கார்டு வந்து மாமாட்ட இருந்து எனக்கு கார்டு வருது, இந்த இடத்த கனெக்ட் பண்ணுது, பெயின் ஆகுது, திருப்பி ஒரு மருந்து போடுறேன், மாத்திரை போடுறேன், சரியா போச்சு. திருப்பி மாமா எப்பெல்லாம் நினைக்கிறேன் அந்த கார்டு வந்துட்டே தான் இருக்கும். சோ இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனா நீ மருந்தை போட வேணாம். டாக்டர் சொல்றாரு, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன் மேடம், எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அவ்வளவுதானே தவிர நீங்க சத்து மாத்திரை சாப்பிடுங்க, மத்தபடி ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நர்வ்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, போன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, மேல லெகமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாரு. எம்ஆர் எடுத்து பார்த்து சொல்லிட்டாரு. எம்ஆர் எடுத்து பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு வைங்க. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒருக்கா வலி வந்துட்டே இருக்குன்னா மாமா என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப மாமாவுடைய கிட்ட இருந்து வரக்கூடிய கார்டு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, எப்படி நியூட்ரலைஸ் பண்றது, நம்ம வந்து கார்டை வந்து கட் பண்றது கிடையாது. யார்கிட்ட இருந்து எந்த எனர்ஜி வந்தாலும் நம்ம நியூட்ரலைஸ் பண்றோம். அப்படி நியூட்ரலைஸ் பண்ணும்போது இப்ப இந்த மாமாவை ஏன் உதாரணம் எடுத்தேன்னா அந்த ஒன்ன வச்சு நான் விளக்குறேன். இப்ப மாமா கிட்ட இருந்து கார்டு வருது, ஏன்னா நான் செஞ்ச தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நானும் மாமா பேசி 10 வருஷம் ஆச்சு. சோ பாண்ட் எடுத்தேன். மாமா நான் செஞ்சது தப்புதான். நம்ம சின்ன வயசுல இருந்து என் பொண்ணை உனக்கு தரேன், உன் பையன் எனக்கு தரேன் நம்ம பேசிட்டோம். அவங்களும் நல்லாதான் 2 பேரும் விரும்பினாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தகுந்த பொருளாதார வசதி, நான் வசதியான ஒரு இடத்த பார்த்து என் புருஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு நான் செஞ்ச செயலை தப்புன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு மனசார நீ மன்னிச்சிருக்க. நீ நான் உன் தங்கச்சி தானே, எத்தனை என்ன நீங்க எனக்காக அனுசரிச்சு எனக்கு நம்ம பர்கிவ் பண்ணிக்கிறீங்க, என்ன இந்த ஒரு விஷயத்துல மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிச்சாதான் நான் நல்லா இருக்க முடியும் மாமாட்டு. எப்படி எல்லாம் மாமாட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படி எல்லாம் இந்த வாண்டை வச்சு மாமாட்ட பேசுங்க. அதே மாதிரி மாமா நான் செஞ்சது தப்புனாலும் நீங்களும் என்ன இப்படி எல்லாம் கண்டுபிடி திட்டிக்கிறீங்க, 4 பேருக்கு அசிங்கமா என்ன திட்டிக்கிறீங்க, எப்படி எல்லாம் நீங்களும் என்ன திட்டிக்கிறீங்க, நீங்க திட்டின அத்தனை நான் மனசுல வைக்காம நானும் உங்களை மன்னிச்சிடுறேன். நானும் தாட் வச்சுக்கல, என் மாமா அப்படி திட்டினா, அப்படி பேசினா, குடிச்சான், கடிச்சான், அடிச்சான், எல்லாத்தையும் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன் இல்லையா, அது எரேஸ் ஆகாம இல்லையா, அதுக்காக மாமா நானும் உங்களை மன்னிச்சேன். இது அத்தனையும் இந்த வாண்டை வச்சு பேசுங்களேன். ஒரு எங்கேயுமே நீ போகாது, இந்த வாண்டை வச்சு பேசு. இந்த வாண்டை வச்சு பேசும்போது என்ன நடக்கும்னா, மாமா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றேன் பாருங்க. இந்த சிம்பல் என்ன பண்ணும்னா, அழகா யார நினைச்சு நீ ஒரு மன்னிப்பு கேட்கறியோ, யார்கிட்ட விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்த இந்த சிம்பல் அழகா கொண்டு போய் அவங்க சோல் கிட்ட கொண்டு சேர்த்துரும். அவன் எந்த நாட்டுல உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, இங்க வாண்ட வச்சு ஒரு விஷயத்த நீ சொன்னேன்னா அந்த விஷயத்த அழகா கொண்டு போய் அதை சொல்லிட்டு சரி. அதனால அழகா இந்த வாண்ட வச்சு நீ மன்னிப்பு கேட்க 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 இந்த மன்னிப்புடைய எனர்ஜி மாமாவுடைய சோல் கிட்ட போய் சேர சேர மாமா பெணாத்திட்டே இருக்கிறால என்ன ஆச்சுன்னா, ஆடா போ, அது புள்ள பேத்து கல்யாணம் வயசாச்சு, உன்னையும் அதை பத்தி நினைக்காட்டி, எங்கேயோ நல்லா இருந்து போட்டப்போ உன்னையும் அதை பிள்ளைய பத்தி நம்ம நினைக்க கூடாது, எங்கேயோ நல்லா இருக்கணும் தாட் அவங்களுக்கு வந்துடும். நியூட்ரலைஸ் ஆயிடும், இந்த கார்டு நியூட்ரலைஸ் ஆயிடும். இதற்காகத்தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட எங்கிருந்து வரக்கூடிய கார்டு எப்படி வந்திருக்குது, என்ன வந்திருக்குது எல்லாம் நமக்கு தெரியாது. அது அத்தனை மொத்தமா ஒட்டுமொத்த குப்பையா ஆறால இருக்கு. அதை எந்த குப்பை தொட்டியத்தை எந்த கிளீனர் எடுத்து கிளீன் பண்ண முடியாது. மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதனால என்ன தப்பு நமக்கு தெரியாது. நான் நினைச்சுக்கிறேன், ஏன் நான் மன்னிப்பு கேட்கணும், எந்த தப்பு பண்ணவும் தானே மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் மன்னிப்பு தப்பு பண்ணவும் தானே கேட்கணும், நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிம்பாங்க. நான் செஞ்ச ஒரு நல்ல செயல் உனக்கு தப்பா தெரியுது. நான் செஞ்ச நல்ல செயலும் செஞ்சுக்கிட்டு உனக்கு 2 வருஷம் ஆகும். ஆனா அது வரைக்கும் நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா, அதற்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அப்பா நான் செஞ்ச செயலால நீ கஷ்டப்படுற, நான் பேசினால கஷ்டப்படுறேன், இதை செஞ்சு மன்னிச்சிருப்பா, நான் பேசுறதோ செஞ்சது தப்பானா மன்னிச்சிருப்பா, மன்னிப்பு கேட்டாகும். இல்லாட்டி அங்கே கார்டு வந்துட்டே இருக்கும். அந்த கார்டு வந்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நம்ம டைரக்ட் கிளாஸ்ல அட்டன் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு கார்டு வருது, ஏன் நம்ம மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா மன்னிப்புக்கும் இந்த கார்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் 2 ஜாயின் பண்ணி நான் பேசுறேன். அழகா ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் தெரியாம காலம் விதிச்சிட்டோம்.
மிதிச்சோம்னா எல்லாருக்கும் வாசப்படியில உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா, பெரியவங்க உட்காந்துருப்பாங்க. வேக வேகமா நம்ம வெளியே போகும்போது தெரியாம காலை மிதிச்சிட்டோம். மிதிச்சுட்டு நம்ம பாட்டு செருப்பு போட்டு போயிட்டே இருப்போம். பஸ் பேக் மாட்டின்னு போயிட்டே இருப்போம். அது முன்னாடி உட்காந்துருக்கா நம்ம பாட்டி என்ன சொல்லுவாங்க, கண்ணு தெரியுதா, என்ன வயசாச்சு, இங்க ஒரு கிழி உட்காந்துருக்க, கண்ணு தெரியாம இப்படி போய் மிதிச்சுட்டு போனீங்களே, நீ போய் நல்லா இருப்பியா, ஒரு வழி கூட தெரிய பெத்தவங்களை மதிக்கிறியா, ஆச்சாவோ ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம் மேடம். அது இல்லைங்களா, மிதிச்சோன்னா அது பெசாம தான் உட்காந்துருக்கும். மிதிச்சோன்னா அந்த வேதனையில இப்படி மிதிச்சுட்டு போயிட்டாலே, அவளுக்கு கண்ணு தெரியுதா, அவளை அது இருக்கா இது இருக்கான்னு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சாபம் விட்டு கால் வழியில உட்காந்துருக்கோம். ஓகேவா, நம்ம பாட்டுக்கு போன விதத்துல போயாச்சு. போயிட்டு நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் வந்துட்டு இந்த பாட்டி வீட்டுக்குள்ள வந்து உள்ள படுத்தாச்சு. அப்படின்னு மிரிச்சிட்டு போயிட்டாலே, கால் வலிக்குதே, இதுக்கு ஏதாவது என்ன போடணுமே, நீவி போடணுமே, ஏன் தான் இப்படி நினைக்கிறாளோ பண்றாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. மிதிச்சுட்டு போன உடனே நீ பாட்டுக்கு ஆபீஸ் போயாச்சு, வேக மாட்டிட்டு போயிட்ட. ஆனா மிதிச்சோம்னு இப்படி மிதிச்சுட்டு போயிட்டாலும் நினைக்கிறாங்க பாரு. இந்த பாட்டி நினைக்கிறாங்க பாரு, இப்படி கண்ணு முன்னே தெரியாம நீ இப்படி மிதிச்சுட்டு போயிட்டாலும் நினைச்சிட்டே நினைக்கிறா பாருங்க. இந்த நினைச்சிட்டு இருக்கிற இந்த எண்ணம், நீ அழகா பஸ் கிடுக்கிட்டு 2 வீலர் போயிட்டு இருப்ப. அந்த நான் பாட்டி நினைக்கிற ஒரு எண்ண கார்டு என்ன பண்ணுதுன்னா, நீ பைக்ல போயிட்டு நேரம் ஒரு கல்லு மேல ஏத்தி இறங்கி நீ கீழே விழுந்துருவ. உள்ள வச்சிரும் உன்னை. காட்டியோட கார்டு ஸ்ட்ராங்கா இருந்துன்னா உன்னை கீழே உள்ள வச்சிரும். சரி, கீழே விழுந்துட்டு உனக்கு என்ன தப்புன்னு தெரியல. சரி, ஏதோ நீ கல்லு தெரியாம ஏத்திட்டோம் என்கிட்ட, நீ கீழே போய் உட்காந்துட்ட. பாட்டி வீட்டுல வந்து படுத்தாச்சு, மத்தியானம் சாப்பாட்டப்போட கால் வலி. ஐயோ வச்சுட்டு போயிட்டால சும்மா இல்லாம, இந்த கால்வலி இப்படி ஓடுது அப்படின்னு நினைக்குது பாட்டி. எப்பெல்லாம் கால்வலி நினைக்குதோ அப்பெல்லாம் பாட்டில இருந்து ஒரு கார்டு வந்துட்டே இருக்கும். யாருக்கு யார் மெரிச்சிட்டு போனாங்களோ அவங்க வந்துட்டே இருக்கும். சாயந்தரம் பேத்தி வரா. பேத்தி வந்தோம்னா பாட்டிக்கு பேத்தியை பார்த்தோம்னா, பார்த்தால போனா பாரு டிங்கு டிங்குன்னு, இந்த கால் மெரிச்சு கூட தெரியாம அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினைச்ச உடனே அங்க இருந்து ஒரு நெகட்டிவ் திருப்பி போனேன். மெரிச்சு வேதனை இருக்குது இல்லையா, அந்த நெகட்டிவ் போயிட்டே இருக்கும். ஆனா எப்ப நடந்தாலும் அந்த பேத்தியை பார்க்கும் போதெல்லாம் மிதிச்சது மட்டும்தான், காலும் அவ்வளவு நடனம் ஆடம் பாடலும் எதுவும் தெரியாம நடக்கிறா பாரு, இது நினைக்குதா வந்துடும். இதுக்கு பதிலாக பாட்டியை மிதிச்சாச்சு, அந்த பொண்ணு மிதிச்சாச்சு, 20 வயசு அந்த பொண்ணுக்கு, தெரியாம வச்சிட்டோன்றது பெரியவங்க சொல்லித்தராங்க. யாராவது வச்சோம்னா அவன் தப்பு கணத்துல போட்டோம்னு சொல்லி தராங்களா இல்லையா நமக்கு. இப்பதான் மன்னிப்பு, அதை விடுங்க. ஐயோ பாட்டி நான் தெரியாம பண்ணிட்டேன் அவ்வளவு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா, அட போடி, நான் ஏதோ கேள்வி ஓரமா உட்காந்து இல்லாம சின்ன சிறுசுக்கு அப்படித்தான் போகும், நம்ம ஒரு ஓரமா உட்காந்து இருக்கணும் அப்படின்னு பாட்டி நினைக்க ஆரம்பிச்சு. நீ சாரி கேட்ட உடனே பாட்டி நினைக்க ஆரம்பிப்பாங்க, நான் தான் ஒரு ஓரமா உட்காந்துக்கிறோம், போற நேரத்துல வாசப்படியில் உட்காந்துட்டேன், நீ பாவம் போற அவசரம் என்ன பண்ணுவேன், நீயே சோறு சாப்பிடாம போயிட்டு இருக்கிற, உன் வேலை உனக்கு பாவம், நான் ஏதோ ஒரு மூலையா உட்காந்துருக்கணும் அப்படின்னு பாட்டி தன்னை சமாதானப்படுத்திப்பாங்க. இந்த மன்னிப்பு கேட்கறதுனால. மன்னிப்பு கேட்காம போனா என்ன நடக்கும், மன்னிப்பு கேட்டப்பறம் என்ன நடக்கும்ன்றதுக்காக இது எக்ஸாம்பிள். யார் எதுவோ மிதிச்சுன்னு தெரிஞ்சிச்சா இல்லையா உனக்கு, பாட்டி தெரியாம கால் பட்டுச்சுன்னு தெரிஞ்சிச்சா இல்லையா, பாட்டி சாரி அவ்வளவுதான், போயிட்டே இரு. உன்ன சாஸ்தாங்க உனது கும்பிட சொன்னா ஒண்ணுமே கிடையாது, பாட்டி சாரி தெரியாம வச்சுட்டேன், ஓகே போயிட்டே இரு. தெரியாம வச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே கூட இருக்கலாம் நீ, ஏன்னா சோல் கிட்ட போயிடும் அந்த விஷயம், நீ சொன்ன விஷயம் சோல் ரிசீவ் பண்ணிட்டோம், பாட்டியோட சோல் ரிசீவ் பண்ணோம். பரவாயில்ல போடி, சீக்கிரமா அவசரமா பஸ் விட்டு போடி, வேகமா போகாத மெதுவா போ, பார்த்து பஸ் ஏறு, இத்தனையும் சொல்லி இருப்போம் உனக்கு. நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா, மன்னிப்பு கேட்கலன்னா போட்டோம் உழுச்சு ஆகட்டும், உழுந்தாத்தா குத்தி வருது. இதெல்லாம் சொல்லுமா சொல்லாத மேடம், சொல்லுங்க மேடம், நான் சொல்றது கரெக்டா இருந்தா தப்பானது கரெக்டா சொல்லுங்க. நீங்க பிராக்டிக்கல் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். அதாவது நான் ஒண்ணு நல்லது செய்யறேன்னா எனக்கு மட்டும்தான் அது நல்லது, கேட்கறவனுக்கு தவறு. அப்போ தப்பாதான் தெரியும், அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம தப்பா நினைக்கிறாங்க பாருங்களா, அந்த தப்பா நினைக்கிறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டாகணும். சோ அதனாலதான் யார் எந்த விஷயத்துல எப்படி பண்ணாலும் ஹேட் பண்ணாலும், இன்னொன்னு கூட இது கூட பெரிய விஷயம் இல்லை சார், இன்னும் சிம்பிளா சொல்றாரு மேடம். ஒருத்தர் மனம் எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு நம்முடைய செயல்கள் இருக்கணும். எதை செஞ்சாலுமே ஒரு பாதிப்பு வரும். அப்ப அது லோயஸ்டா ஒரு கிரேட் சொல்றாரு சார். அதாவது நம்ம நினைக்கிறோம் பணம் திருடுறது, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, ஒரு பொண்ணு அபகரிக்கிறது, திட்டு தாலி கட்டுறது, திட்டு போடுறது, இதெல்லாம் தான் நம்ம பெரிய தப்பு தவறுகள் நினைக்கிறோம். அதெல்லாம் பண்ணாதான் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் கார்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறோம். ஆனா சார் அழகா என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஏத்துற மேடம், யூடியூப்ல ஒரு வீடியோ ஏத்தியாச்சு, பார்த்தா வேற சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்ட்டு எல்லாரும் லைக் போடுறோம். டக்கு 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 டக்குன்னு 100 லைக் போட்டாச்சு, நமக்கு சந்தோஷம். சே எவ்வளவு பேர் லைக் போட்டிருக்காங்க, சூப்பர் 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 சூப்பர். நமக்கு 101 இப்படி போட்டிருப்பான். இப்படி போட்ட உடனே 100 போட்ட ஒரு சந்தோஷம் உனக்கு இருந்துச்சு இல்லையா, 101 தான் இப்படி போட்டான். ஏன் மாறுது மனசு? எவன்டா இப்படி போட்டது, யார் அது, எந்த போன் நம்பர், எந்த டைரக்ட்ல போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான் பாருவன்.
எப்படி ஒரு டிஸ்லைக் என்னத்த கண்டா நீ டிஸ்லைக் போட்டிருக்கான்? நீ திங்க் பண்றியா இல்லையா? நம்ம செய்யறோமா இல்லையா மேடம்? இது நம்ம பேசணும் இல்லையா? யார் இது போட்டது, யார் அதை செஞ்சது, என்ன தெரிஞ்சவன் போட்டான்? இத்தனை பேர் 100 பேர் போட்டிருக்கான்ல, இவனுக்கு மட்டும் என்ன தெரியும்? இவன் டிஸ்லைக் போட்டிருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சது நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் எனர்ஜி அவனை போய்த்தான். அவன் போட்டது கரெக்டா தப்பால அப்புறம் அது கிளாஸே வேற. எனக்கு எதெல்லாம் எஃபெக்ட் ஆகுது நமக்குன்றதுக்காக சொல்லவா. அதனால யார் நம்மளை பத்தி எப்படி, இப்போ எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சம்பந்தமே கிடையாது மேடம். அவன் லைஃப் செட்டில், வெல் செட்டில், நானும் வெல் செட்டில். ஆனா எங்க அண்ணன் என்ன நினைச்சிட்டே இருக்கிறான், கல்யாணம் ஆகி 20 வருஷமாச்சு, எனக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடைக்காது. ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு பிரச்சனை வந்தது, அதுல இருந்து பேசுறது இல்ல. எல்லா வீட்லயும் அண்ணன் தங்கச்சி நல்லா இருக்கிறாங்க, நம்ம கூட அது மாதிரி இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அண்ணனோ தம்பியோ யாரோ நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்க அங்கிருந்து என்ன நான் நினைச்சுப்பேன், எங்க அண்ணனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நினைச்சுப்பேன். ஆனா அவங்க வந்து நினைக்க அங்கிருந்து ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்கு. என்னை அறியாம வரும். அது வந்து எங்க எனக்கு பிரச்சனை இருக்குது உடம்புல, எங்க என் பார்ட் வீக்கா இருக்கோ அந்த பார்ட்டை டச் பண்ணும். அவ்வளவு டச் பண்ண உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சு. டச் பண்ணாலே போதும். அழகா ஒரு வத்தி குச்சி நெருப்பு கிட்ட கொண்டு போவனா, அது நெருப்பு இங்க எரியுது, குச்சி இங்க வைங்க, 2 நிமிஷம் நினைச்சுன்னா அந்த நெருப்புடைய அனல்லயே அது பத்த ஆரம்பிச்சு பத்திக்கும். அந்த மாதிரிதான் நீ கொண்டு போய் நெருப்புக்குள்ள வைக்கணும் அவசியமே இல்லை. குச்சியை லேசா பக்கத்துல வச்சுனா கூட பத்திக்கும். அது மாதிரி நெகட்டிவ் வந்த உடனே வீக்கா இருக்க அந்த பார்ட்டு கிட்ட டச் ஆன உடனே பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. உடனே எங்க இந்த பார்ட் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு டக்குன்னு மணி நமக்கு தெரியும். வாங்கிட்ட நம்ம கேட்கலாம். நம்ம நினைச்சிட்டு போனா நினைச்சதே கிடையாது மேடம். அண்ணன் நினைக்கலாம், யார்கிட்ட இந்த கார்டு வருது அப்படின்னு நினைச்சுன்னா அப்படி விஷுவலைஸா வந்து நிக்கும் அண்ணனோட எனர்ஜி. ஆமா ஏதோ நினைக்கிறாரு, தெரிஞ்சோ தெரியாம நம்ம ஏதோ தப்பு பண்ணிருப்போம், அவர் செஞ்சது கரெக்டாவே இருக்கட்டும், நான் ஏதோ தப்பு செஞ்சிருக்கேன், நான் மன்னிப்பு கேட்பேன். பக்கத்து வீட்டுக்கு உங்களுக்கு எப்படி மேடம் டேர்ம்ஸ்ன்னு கேட்பேன். வேணாம் நீங்க தப்பு மேடம் நீங்க சொல்றது, அவங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது மேடம், பக்கத்துல தான் இருக்கிறாங்க, நாங்க உங்களை பாக்குறதே கிடையாது மேடம், ஏதாவது பேச்சுதான் தானே மேடம் பிரச்சனை அப்படின்பாங்க. ஓ அப்படியா, பக்கத்து வீட்டுக்கும் உனக்கும் பேச்சு இல்லாததுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது இல்லையான்னு கேட்டேன். அது இருக்கு மேடம், நானும் பேசுறது இல்லை. அந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்சிடென்ட் தான் பிரச்சனையே உனக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க பேசாம இருக்கீங்களா, அதான் காட். அந்த பிரச்சனையால தான் நீங்க பேசாம இருக்கிறீங்க. அப்ப அந்த பிரச்சனை வச்சு அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இல்ல நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற. அப்ப நீயே சொன்ன, நான் அவங்க பக்கத்துல பேசவே மாட்டேன் மேடம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீ சொல்றது நெகட்டிவ் தானே, அப்ப அது அவங்கள பாதிக்கும் இல்லையா? அதே மாதிரி அவங்க நினைப்பாங்க இல்லையா, அது உங்களை பாதிக்காதா? இதுதானே பிரச்சனை. அதனால யார் எப்படி இருந்து போட்டோம், எல்லாத்தையும் நம்ம ஃபர்கிவ் பண்ணிட்டோம். அவ்வளவு சுத்தி வளைச்சு பாயிண்ட் அதுதான். எது எப்படியா இருக்கட்டும், நான் செய்யறது கரெக்ட், மத்தவங்களுக்கு அது தப்பு. 3 வயசு குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். 3 பல்லு புடுங்கியாச்சு. அம்மா பெத்த தாய் என்ன செய்யறா, சாக்லேட்டை திருடி எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருப்பா. எங்க அம்மா எனக்கு மட்டும் ஏமாத்துறாங்க, எங்க அண்ணனுக்கு மட்டும் சாக்லேட்டா கொடுக்குறாங்க, எனக்கு சாக்லேட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த குழந்தை அழுதா இல்லையா மேடம்? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், எனக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டேன்றாங்க. அவள் பக்கத்து வீட்டு மாமாட்ட போய் அழுகும், மாமா எனக்கு எப்பயாவது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, எங்க அம்மா கொடுக்கவே மாட்டேன்றாங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, சாப்பிடணும் போல் இருக்கு, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. அழுகுதா இல்லையா சொல்லுங்க? ஏன்னா அதுக்கு தெரியாது நல்லது கெட்டதுன்னு. ஆனா அந்த உள்ளம் வருந்தது இல்லையா, அது குழந்தைன்னு நினைக்காதீங்க, அந்த ஆன்மாக்குள்ள மிகப்பெரிய ஒரு சுயரூபம் இருக்கு. அங்க நினைச்சதுன்னா அந்த நெகட்டிவ் வந்து பாதிச்சே தீரணும். அதுக்கு என்ன பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். எதுக்கு சொல்றேன்னா இப்படி எல்லாம் வருதுன்றதுக்காக சொல்ல வர. அழகா ரோடுக்குள்ள போயிட்டே இருக்கிறோம், அழகா வெத்தலை பாக்க துப்பி மென்னு அப்படி ரோட்ல சதக்குன்னு துப்பிட்டு போறோம். நம்ம ரோட்ல எங்க வேணா துப்பிட்டு போலாமே, மென்னு முழுங்கி ரோட்ல துப்பிட்டு போயிட்டேன். கல்யாணத்துக்கு பட்டு புடவை போட்டுட்டு டிங்கு டிங்குன்னு நான் நடந்து வந்துட்டே இருக்கிறேன். வந்துட்டு இருக்கும்போது தெரியாம நான் செருப்பு கால மிதிச்சிட்டேன். அந்த வெத்தலைய செருப்பு கால தான் மிதிச்சுக்கிறேன். செக் கருமம், கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, எப்படி துப்பிட்டு போயிருக்கிறாங்க பாரு. ஒரு வெத்தலை ஒரு ரோட்டை துப்ப வேண்டாம், ஓரமா துப்ப வேண்டாம், புகையோட போட்டு இப்படி துப்பிட்டு போயிருக்காங்க நட்டு ரோட்ல, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டு போயிட்டேன். வேற என்ன பண்ண முடியும், போயாச்சு. நான் திட்டின பாருங்க, அறிவுக்குதா கொஞ்சமாச்சும், நட்ரோடு இப்படி போயிட்டு வச்சுக்காங்க, துப்பிட்டு போயிருக்கிறாங்களே, எந்த கருமம் இப்படி பண்ணிட்டு போயிருக்குதோ, ரோட்ல ஓரமா துப்பாம நான் சொல்லிட்டு போனேன் பாத்தீங்களா. நான் நினைச்ச இந்த வேதனை, இந்த வருத்தம் யாரு துப்பிட்டு போனாங்களோ அவங்கள போய் அஃபெக்ட் பண்ணோம். அந்நிய தீர்வு சும்மா இல்ல, பாடுங்கிறது எனர்ஜி கனெக்ஷன் சும்மா கிடையாது. யாரு எப்படி எதை பண்ணாலும் அது காட்டி கொடுத்துடணும். சோ இப்போ மொத்தமா ஒரே ஒரு ஆன்சர்னா,
என்ன மாதிரி நெகட்டிவா இருந்தாலும், என்ன மாதிரி அமைப்புகளா இருந்தாலும், நெகட்டிவா இருந்தாலும், எனர்ஜி கனெக்ஷன் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். எப்படி இப்ப என் பாட்டிக்கு நான் ஒரு சாரின்னு கேட்ட உடனே, அட பரவாயில்ல போ, வேலைக்கு போற அவசரம், நீ பாட்டுக்கு வாடா, ஒண்ணுமே சும்மா கால் தான் சரியா போயிடும், சாயந்தரத்துக்குள்ள சரியா போயிடும், நீ போயிட்டு பார்த்து பத்திரமா பஸ் ஏறு. சாரின்னு கேட்டோம்னா பாட்டி பிளஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த பெருசா நினைக்க ஆரம்பிக்கல இல்லையா. அப்புறம் சாயந்தரம் வந்து கேட்போம், பாட்டி நான் தெரியாம வச்சுட்டேன், வலிட்டேன். அடுப்போடி நான் அப்பயே மறந்துட்டேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா பாட்டி? போய் சாயந்தரம் கேட்கிற, பாட்டி அவசரத்தை நான் மிரிச்சிட்டு போயிட்டேன், உனக்கு வலிக்குதான்? இல்லையே, அது அப்பயே மறந்து போச்சு, போ வந்து கை கால் கட்டி போய் சாப்பிட போ முதல்ல. சொல்லுமா சொல்லாதா? அந்த மன்னிப்பு நீ கேட்காம இருந்தீங்கன்னா வரைச்சிட்டு தூக்கிட்டு உட்காந்துருக்கேன், வந்துட்டா நீ பாரு ஆட போற ஆட்டம் பாடம் எதுவும் பேசுமா இல்லையா மேடம்? இப்படி ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் கழிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். தினம் தினம் நம்மள அறியாம நிறைய சேர்ந்துட்டே இருக்குது மேடம். ஆறாவுல இந்த ஆறாம் மட்டும் பிராணாசக்தி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம உடல் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும், நம்ம தாட் நல்லா இருக்கும். இதுல பாசிட்டிவா சேர சேர நம்ம சோலும் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு நெகட்டிவா மற்ற விஷயங்களும் சேர ஆரம்பிக்குதோ அது அத்தனைக்கும் சேர்ந்த மாதிரி நம்மளோட உடலும், உடலுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகளும், நம்முடைய மனமும் பாதிக்கும், நம்முடைய ஆன்மாவும் பாதிக்கும். அத்தனைக்கும் காரணமாக இருக்குது நம்ம ஆறாவில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், கண்டிஷ்டி, ஓமல் என்னால அத்தனை சொல்லிக்கலாம். இது அத்தனைக்கும் ஒரே தீர்வு மன்னிப்பு மட்டும்தான். தயவு செஞ்சு நான் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் சேர்ந்து நான் சொல்றேன், நான் எந்த வகையில யாருக்கும் தப்பு செய்யல. தயவு செஞ்சு நான் யாருக்கும் எந்த தப்பும் செய்யல நினைச்சு நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க. எந்த தப்பும் செய்யல, நீங்க மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி நினைச்சு கேட்டீங்கன்னா மன்னிப்பு ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு கோயில போய் வேண்டது நான் சொல்லுவேன், அடிக்கடி டைரக்ட் கிளாஸ்ல சொல்லுவேன். ஒரு கோயில போய் நான் வேண்டேன், இறைவா எங்க அப்பா இந்த கோயில கட்டினாரு, எங்க தாத்தா அவர் சொத்தை உனக்கு எழுதி வச்சு போயிருப்பாரு, அந்த காசை வச்சுதான் இந்த கோயில் நடந்துட்டு இருக்கு. இந்த கோயிலுக்காக எங்க தாத்தா பாட்டி அத்தனை பேரும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. நான் அந்த பேத்தி தான், நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறேன். என் புருஷன் என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், உனக்கு கண்ணு இல்லையா, எனக்கு ஒரு நல்லது பண்ண மாட்டியா, என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு நல்லது பண்ணிக்கிறாங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குற, எனக்கு ஏதாவது கஷ்டத்தை சரிப்படுத்தி கூட, என் புருஷனுக்கு ஒரு வேலை வாங்கி கூட, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கூட அப்படின்னு நான் போய் வேண்டேன். இது கரெக்டா? இப்படித்தான் நம்ம வேண்டுறோம். என் வகையில நான் என்ன செய்யறேன்னா, எங்க அப்பா ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, எங்க அப்பா கோயில் கட்டிக்கிறாரு, எங்க தாத்தா சொத்து எழுதி வச்சுக்கிறாரு, இந்த கோயிலையே கட்டிட்டு இருக்கிறாங்க, இந்த கோயில் நடத்துறதுக்கு அத்தனை காசு எங்க தாத்தா தான் பண்ணிக்க, இத்தனையும் உனக்கு நான் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு நான் கேட்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் ஏதோ நீ எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிற மாதிரியும், இறைவன் ஏதோ உனக்கு தப்பு பண்ணிட்டா மாதிரியும், அவன் வந்து எல்லா காசும் உங்க அப்பா காசு தாத்தா காசு அவன் வாங்கி ஏதோ பண்ணிட்டா மாதிரியும், உனக்கு எதுவும் பண்ணாத ஏமாத்திட்ட மாதிரியும் நீ அவனை சார்ஜ் பண்ற, இறைவனை சார்ஜ் பண்ற. நீ எனக்கு எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு கண்ணே தெரியாதா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் துன்பப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நீ அழுகுற. சார்ஜ் பண்றியா இல்லையா? இறைவன் ஹெல்ப் பண்ணுவானா உனக்கு? இப்படி நீ நினைச்சு வேண்டிட்டு இருந்தீங்கன்னா சாகுற வரைக்கும் இப்படித்தான் வேண்டிட்டு இருக்கணும். இறைவா உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா, எங்க அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணாரு, உங்க தாத்தா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, இந்த கோயில் கட்டினாரு, என் கோயில் தர்மக தலைவர் தான், நீ ஹெல்ப், இப்படியே சொல்லிட்டே செத்து போயிங்க. வேற வழியே கிடையாது. அதுக்கு பதிலாக நீ என்ன நினைக்கணும், உனக்கு நல்லது நடக்கணும், உனக்கு சாப்பாட்டுக்கு வழி வேணும், உன் புருஷன் திருந்தணும், உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இதுதான் நம்மளோட டார்கெட். இப்படி வேண்டு பாத்து, இறைவா யார் என்ன தப்பு பண்ண, நான் எந்த தப்பு பண்ணன்னு எனக்கு தெரியல, எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன கெடுதல் பண்ணன்னு தெரியல, எந்த தப்பா இருந்தாலும் மன்னிச்சிட இறைவா. நான் ஏதோ தப்பு செஞ்சிருக்கனால எங்க தாத்தா உனக்கு கோயில் கட்டிக்கிறாரு, எங்க பாட்டி உனக்கு காசு கொடுத்திருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லது செஞ்சிருக்கனால தான் நல்லா இருந்திருக்காங்க. ஆனா நான் ஏதோ தப்பு பண்ணிக்கிறேன், அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை நீ கொடுத்திருக்கிற இறைவா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. அப்படி வேண்டலைன்னா அடுத்த நிமிஷம் பிரச்சனை சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்க. இறைவன் கிட்ட வேண்டும் போது இப்படிதான் வேண்டுறோம் நம்ம. நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு சரிப்படுத்தி கொடு. அவங்க எல்லாம் நல்லது பண்ணிக்கிறாங்க, அவங்க நல்லா இருந்திருக்கிறாங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிக்கிறேன், அதனாலதான் எனக்கு இந்த கஷ்டம் நினைச்சு வேண்டி பாருங்க, உங்களுக்கு மாற்று வழி கிடைக்கும். இறைவன் திரும்பி பார்ப்பான், இல்லாட்டி திரும்ப மாட்டான். இதான் மேடம் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு மேடம். எல்லாருமே என்னையும் சேர்த்திக்கோங்க. ஏதோ சொல்றதுனால, தயவு செஞ்சு ஒண்ணு சொல்றதுனால எல்லாருக்கும் ஒரு நினப்பு இருக்கு, பானுமதி மேடம் சூப்பரா நத்திங் சொல்ல மட்டும்தான் எனக்கு தெரியும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா நானும் உங்களை மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ட்ரை பண்றேன். உண்மையில முழுசா இது மாதிரி மாறி நடந்துட்டு நீங்க நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. யாராவது சொல்ற நம்பாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்குதா விஷயம், நம்ம மாத்த முயற்சி எடுக்கிறோம், அவ்வளவுதான். இப்படி மாறி முயற்சி எடுக்க ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கை நடந்துட்டு வந்தோம்னா உங்க பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கலாம். யார்கிட்ட சார் கண்டிப்பா ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஷேர் பண்ணி அந்த பிரச்சனை சரியாகன்னு மட்டும் கனவு கூட காணாது, நடக்கவே நடக்காது சார்.
உங்க பிரச்சனையை நீங்க உங்களால மட்டும்தான் அது பண்ண முடியும். ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு என்ன பிரச்சனைன்றது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அது நல்ல முறையில் நீங்க மன்னிப்பு படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்க பிரச்சனை எஃபெக்ட் ஆகுது. மத்தவங்களுடைய எண்ணங்கள் எப்படி நம்மளுக்கு ஆறால் வந்து கரெக்ட் ஆகுது, நம்மளை எப்படி பிளாக் பண்ணிக்கிறோம், இது அத்தனையும் தான் நம்ம வாழ்க்கைக்கு தடையா இருக்குது. நம்ம நினைக்கிறது அத்தனையுமே தடையாகும் சார். ஒரு வயசு இப்ப எனக்கு இன்னைக்கு 40 வயசு, கல்யாணம் பண்ணிட்டு இந்த புருஷனை வச்சுட்டு தலைப்பாடு அடிச்சுக்கிறேன். இந்த புருஷனுக்கு தேவையா, இந்த புருஷனை கட்டிட்டு இருக்கிற சாகர மேல இந்த புருஷன் எனக்கு தேவையா, இந்த புருஷன் கல்யாணம் உனக்கு வாழ்க்கையில இருக்கவே கூடாது ஒரு பொம்பளைக்கு நான் நினைக்கிறேன். கல்யாணமே எனக்கு வேண்டாம்ப்பா. ஒரு 100 மட்டும் சொல்லிட்டேன், கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் சொன்னதுனால இந்த ஜென்மத்துல இறைவன் நான் கொடுத்த அப்ளிகேஷனை வாங்கிட்டாரு. என்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்க? இறைவா எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்ன அப்ளிகேஷனை வாங்கிட்டாரு. அடுத்த ஜென்மம் பிறக்கும் போது அதை சாங்ஷன் பண்ணிடுவாரு. உனக்கு குழந்தையே பிறக்காது, சாரி கல்யாணமே ஆகாது, அவ்வளவு. உனக்கு இந்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்கலன்னா போன ஜென்மத்துல நீ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிற வேணான்ட்டு, இந்த முறை சாங்ஷன் பண்ணிக்கிற. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குதுங்க, எல்லாத்துக்குமே இருக்க காரணம் இருக்கு. நமக்கு தெரியல, தெரியாதனால நம்ம போற ரூட்டு தான் கரெக்ட், நம்ம செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம செய்த தவறுகள் தான். நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு மாற்றம். அது வரைக்கும் எத்தனை அஃபர்மேஷன்ஸ் படிச்சாலும் உங்களுக்கு மாற்றம் வராது. நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன், யார் மனசோ பாதிச்சிருக்குது, அதனாலதான் நான் இந்த துன்பப்பட்டு இருக்கிறேன். யார் என்னுடைய வார்த்தையாலோ செயலாலோ பாதிக்கப்பட்டுதான் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. ஆனா பிவிச்ச எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சார் மட்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. நேர்ல போய் தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லல. அது மட்டும் தான் நம்ம தப்பிச்சுட்டு வளரும். இல்லாட்டி நேர்ல போய் மன்னிச்சா பிவிச்சே வேண்டாம்னா போயிடுவோம் நம்ம. சோ அதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காரு, வாண்டை வச்சு பேசுங்க. இந்த வாண்ட் வந்து சாதாரணமான விஷயம் இல்லைங்க. வாண்ட் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்படி ஒரு போன் எடுத்தோடனே இங்க இருக்கிற வார்த்தைகள் என்ன சொல்றோமோ, நம்ம என்ன பண்றோமோ இந்த வார்த்தைகள் இந்த ஸ்பீச் கொண்டு போய் அப்படியே நம்ம யார்கிட்ட பேசணும் கொண்டு போய் சேர்க்குதோ, அதே மாதிரி இந்த வாண்ட், இதுக்காக ஒயர் வேணும், சார்ஜ் பண்ணணும், ப்ளூடூத் இதெல்லாம் வேணும் போனுக்கு. இது ஒண்ணுமே வேண்டாம். இது ஒன்லி இந்த சேட்டலைட் இந்த எனர்ஜியே கனெக்ட் ஆயிக்கும், அவ்வளவுதான். அதாவது இது என்ன கனெக்ட் பண்ணுதுன்னா, ஒரு சோலியோ இது எது கனெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பிராணசக்தி தான் கனெக்ட் பண்ணுது. இந்த பிராணசக்தியை கிரியேட் பண்ண முடியாது யாருனாலும். அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சோ நம்ம என்ன விஷயத்த யாரை நினைச்சு சொல்றோமோ, இந்த வாண்ட் இந்த சிம்பிளோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, அந்த வார்த்தைகளையோ அந்த எனர்ஜியை கொண்டு போய் அப்படியே அந்த சோல் கிட்ட யாரை நினைச்சு சொல்றோமோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து. அவ்வளவுதான். ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு செஞ்சதுன்னு தெரிஞ்சு போச்சு, நானும் திட்டிருக்க கூடாது, எதுக்கு போய் பேசுறதுக்கு என்ன மனசு இல்ல, வாண்ட வச்சு நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்பதான் நான் உணர்றேன், உன்னை நான் திட்டி இருக்கக்கூடாது, 4 பேருக்கு கூட கடினமா பேசிடக்கூடாது, உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் எனக்கு தெரியும், நான் இப்ப என் தப்பை உணர்ந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு இந்த மன்னிப்பு நான் கேட்கறேன்னா, இந்த மன்னிப்பு நேரா போய் யார் பாதிச்சாங்களோ அவங்களுடைய சோல் கிட்ட போகும். சேர்ந்த உடனே ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்ச உடனே என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்கா 3 நாள் எப்பவும் போல நம்ம பழையபடி உடுக்க நான் மனசுல வச்சுக்கல அதெல்லாம் பழையபடின்னு. அது ஏதோ நீயும் பேசுற நானும் கோவத்துல பேசுற விடு, அதெல்லாம் பழசெல்லாம் விட்டுறலாம், நம்ம எப்ப போல இருக்கலாம் அப்படின்னு சகசமான மனசு வந்துடும். இந்த மறைஞ்சு கேட்கிற பண்ணிப்பனால இந்த வாண்ட வச்சு கேட்க பண்ணிக்கலாம். நீ டைரக்டா கேட்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு வாண்ட் ஹெல்ப் பண்ணு. இன்னொருத்தர் கேட்டுக்கலாம், இப்ப என்ன மேடம் இதுக்கு முன்னால எல்லாம் எதுவுமே கிடையாது, இப்பதானே மேடம் இந்த வாண்டு வந்திருக்குது, இப்ப இதுக்கு முன்னால எல்லாம் எல்லாரும் தான் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் தானே இருந்துட்டு இருந்து, அப்ப இந்த வாண்டு வச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோமா, இதுக்கு முன்னால இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையே நீங்க சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் பாருங்க, இதெல்லாம் நம்ம பழகுற வரைக்கும் தான் இந்த பழக்கங்கள் அதாவது இறைவனோட கனெக்ஷன் நமக்கு எனர்ஜி கனெக்ட் ஆகுற வரைக்கும் தான், கனெக்ட் பண்றதுக்கு இந்த எனர்ஜி நம்ம ஹெல்ப் பண்ணுது. கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வாண்ட் தேவையே கிடையாது. நினைச்ச உடனே அந்த எனர்ஜியோட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். அப்ப நமக்கு வாண்ட தேவை கிடையாது, வாண்டாவே நம்ம மாற ஆரம்பிச்சோம். சோ இறைவனோட எனர்ஜி நமக்கு கரெக்டா நமக்கு ஃப்ளோ ஆகும். அதனால யாரையும் நிந்திக்காதீங்க, யாரையும் தவறா நினைக்காதீங்க, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, யாரையும் வஞ்சித்து பேசாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. சார் ஒருத்தன் கண் இல்லாம ஒருத்தன் கஷ்டப்படுறான் சார், காது இல்லாம ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க வச்சுக்கோங்களேன். உனக்கே காது கேட்காது, உனக்கு என்ன நீங்க உட்காந்துருக்க, போய் இந்த ஓரமா உட்காரு, காது கேட்காதுன்னு தெரியுமில்ல, நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறோம், இங்க எதுக்கு நீங்க அங்க போய் உட்காரு, காதும் கேட்காது ஒண்ணும் கேட்காது, இங்க வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த காது கேட்காது நான் சுட்டி பேசுறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு காது கேட்காதனால எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க, நம்ம எல்லாரும் பேசுறாங்க, வேதனைப்படும் மனசு. விரைவா என்னை எப்படி கஷ்டப்படுத்துது, எப்படிலாம் என்னை திட்டுறாங்க, எப்படிலாம் என்ன பேசுறாங்க, இந்த காது கேட்காதனால நான் எதையும் கேட்க முடிய மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேங்குதுன்னு அந்த அப்ளிகேஷன் இறைவன்கிட்ட போட்டாச்சு. நான் தானே திட்டினேன், காது கேட்காது ஒண்ணும் கேட்காது, எதுக்கு நீங்க உட்காந்துருக்க, போய் படுத்து தூங்க வேண்டியதானே, காது கேட்காது திட்டினேன் இல்லையா,
ரொம்ப சீக்கிரம் இல்ல, அடுத்த ஜென்மத்துல பிறக்கும் போது எனக்கு அது கேட்காது. கொடுத்துருவான் பனிஷ்மெண்ட் இறைவன், சும்மா இல்ல. கை கால் நல்லா மூச்சிருக்குறா, உனக்கு ஏன்டா, உனக்கு என்னடா கேடு, சொலைச்சு சம்பாதிக்க வேண்டியதுதான்டா, காசு பணம் நல்ல பேண்ட் போட்டுக்க, நல்ல சட்டை போட்டுக்கிற, பிச்சை எடுத்து ஏன்டா பிழைக்கிற அப்படின்னு நான் கேட்கிறேன். பிச்சை எடுத்து பிழைக்கிறியே, நீ போய் வேலை செஞ்சு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. உன்கிட்ட பிச்சை கேட்கறான், கொடுக்கறதுதான் நீ கொடு. பிச்சை எடுத்து பிழைக்கணும்ன்றது அவனுடைய செட்டில்மெண்ட், இறைவன் கொடுத்துருக்கான் அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட், எதுக்கு நமக்கு தெரியாது. உன்கிட்ட பிச்சை எடுக்கிறான், அவன் நல்ல சட்டை போட்டுக்கலாம், பழைய சட்டை போட்டுக்கலாம், கெட்ட சட்டை, அது உனக்கு தேவையில்லை. உன்கிட்ட கை நீட்டினானா கொடு. பிச்சை எடுத்துதான் அவன் சாப்பிடணும், ரூல்ஸ் இறைவன் போட்டிருக்கான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாற்ற முடியாது. அவனை நீ கிரிட்டிசைஸ் பண்ற, ஏன்டா கை கால் நல்லா பிச்சை எடுத்து ஏன்டா பிழைக்கிற, போய் வேலை செஞ்சு போறியாண்டா, ஏமாத்தி பிழைக்க, திட்டி பிழைக்க அப்படின்னு நான் திட்டுறேன். பிச்சை எடுக்கிறவன் எப்படி திட்டியா நீ, வெய் உன்னை அடுத்த போஸ்ட்ல அங்க கொண்டு வச்சிருவாங்க மேடம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது மேடம், சும்மா இல்ல. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில நம்ம இருக்கிறோம், கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையில, மத்தவங்களோட நல்ல நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு இறைவா இந்த பிறவில எல்லாத்தையும் எனக்கு உணர்த்திட்டேன். சோ எந்த தவறு யாருக்கு நான் எதை பண்ணியிருந்தாலும் எல்லாரும் என்ன ஆத்மாத்மா, நீங்க தனித்தனியா பரிகிமஸ் கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இறைவனுக்கு, மண்ணிக்கு, மாமனாருக்கு, மச்சானுக்கு, தனித்தனி மொத்தமா ஒரு வாண்டை வச்சு இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி வச்சுக்கோங்க. இல்ல யாருடைய மனசையெல்லாம் நான் கஷ்டப்படுத்திருக்கணும், யாரையெல்லாம் நான் துன்பப்படுத்திக்கணும், என்னுடைய பேச்சாலேயோ என்னுடைய செயலாலேயோ என்னை எண்ணத்தாலேயோ யாருடைய மனதை நான் ஹர்ட் பண்ணிக்கணும், யாராக இருந்தாலும் அந்த உயிரான் மக்கள் அத்தனை பேர் என்னை மனசார மன்னிச்சுடுங்க. மன்னிப்பு கேட்கறது மட்டும் முக்கியம் கிடையாது மேடம், மன்னிப்பு கொடுக்க தயாரா இருக்கணும். அவன் என்ன தப்பு பண்ணிக்கிறான்னு தெரியுமா, எந்த ஜென்மத்தில் நான் அவனை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால மன்னிக்கிற தன்மையை இயல்பா கொண்டு வரும். அதே மாதிரி என்னை நிறைய என் குடும்பத்தை திட்டிக்கிறாங்க, என்னை கேவலப்படுத்திக்கிறாங்க, என்னை அசிங்கப்படுத்திக்கிறாங்க, நான் காசு இல்லாம கஷ்டப்பட்டு போய் எப்படிலாம் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இவங்களெல்லாம் நான் மன்னிக்க முடியுமா, நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன பண்ணாலும் சரி, ஏதோ பேசுற என்னால மன்னிக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன்னாக்கா தவறு. என்ன பண்ணாலும் அவங்க என்ன தவறு என்ன பண்ணிருந்தாலும் என்ன ஹர்ட் தான் நான் உங்களை மன்னிச்சேன். இந்த ரெண்டு போதும் மேடம், ஷார்ட் கட் மெத்தட். அப்படி மாறிட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது தடையா இருக்குதோ உங்க வாழ்க்கையில, இந்த 2 பாயிண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 100% 200% உங்களுக்கு மாறும், நிச்சயமா சொல்றேன். ஆனா இத யார் செய்ய முடியும், நீங்க தான் செய்ய. நீங்க எந்த அளவுக்கு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நினைக்கணுமோ அதை நடத்தியே கொடுப்பான் இறைவன். அதே நேரத்துல என்ன நடக்கணும்னு நினைக்கிறத விட எது நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது பிரகாரம் உங்க வாழ்க்கை போகும். இது அத்தனைக்கு இது 2 விஷயம் தான் மேடம், ரொம்ப ஷார்ட். இதை 2 ஃபாலோ பண்ணு. யார் இப்படியே இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி கவலை. யார் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் அந்த வேலையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அவங்களை பாதுகாக்கிற வேலை நம்ம கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். என் குழந்தை இருக்குது, என் புருஷன் இருக்கிறான், என் மாமனா இருக்கிறான், என் அத்தை இருக்கிறாங்க, மோசமான ஆளுங்க தான் எல்லாமே. எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமா நான் இருக்கிறேன். என்னால இந்த குடும்பத்துல என்னை தவிர யாரால வாழ முடியாது, இந்த குடும்பமே வேண்டாம் நான் சொல்றேன். ஆனா இந்த குடும்பத்துல இருந்தா தான் என்னுடைய கர்மா கழியணும்ன்றது அமைப்பு இருக்கிறதுனாலதான் இந்த பலவேறுபட்ட குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல என்னை வாழ்க்கப்பட வச்சுக்கிறான் இறைவன். புகுந்து விட எனக்கு இதுவா மாறி போச்சு. சோ இங்க இருக்கிறவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்களோ அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு அவங்கள மன்னிச்சுட்டு அவங்களோட இணக்கமா வாழ ஆரம்பிச்சேன்னா தான், அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னாதான் எதுக்காக நான் பிறந்தனோ அந்த விஷயத்த சாதிக்க முடியும். அப்படி இல்லாம நீ ஆர்கியூ பண்ணிட்டே கொஸ்டின் எழுப்பிட்டே இருந்தீங்கன்னா, இது ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, என்ன கொஸ்டின் எழுப்பிட்டே இருந்தீங்கன்னா, கொஸ்டின் எழுப்பிட்டே இன்னைக்கு 60 வயசுல நான் கொஸ்டின் எழுப்புறேன், 70 வயசுல கொஸ்டின் எழுப்புறேன், 100 வயசுல கொஸ்டின் எழுப்புறேன், கொஸ்டின் எழும்பி 100 வயசுல செத்து போயிட போறேன். மொத்தமா சேர்ந்து அடுத்த ஜென்மத்துல வந்து வாய்க்கும், எல்லாமே ஒட்டுக்க வாய்க்கும். மேடம் வந்து சூப்பரா எல்லா கிளாஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. மன்னிப்பறிக்கை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எல்லாருமே வந்து மன்னிப்பறிக்கை எடுக்கும்போது எதுக்குதான் மன்னிப்பு கேட்கணும், நம்ம என்னடா தப்பு பண்ணணும் அப்படிதான் எல்லாருமே நினைப்போம். ஆனா அதுல இருந்து மன்னிப்பு படிக்க ஆரம்பிக்க நமக்குள்ள ஏற்படுற மாற்றம், நீங்க வந்து மத்தவங்களை பார்த்து அவங்க வந்து மாறுறாங்க, அவங்க கிட்ட மாற்றம் உண்டு, என் ஹஸ்பண்ட் மாறணும், இல்ல வந்து என் கூட இருக்கிறவங்க மாறணும், அவங்க மாறி இருந்தாங்கன்னா நான் நல்லா இருந்திருக்கும், அவங்க மாறாதனாலதான் நான் இப்படி இருந்தேன். இப்படி வந்து நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தங்களையும் பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருமே என்ன பண்றோம், குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்குள்ள நான் இப்படி எல்லாம் பண்ணேன் பாரு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எந்த சூழ்நிலையில அப்படி பண்ணாங்க, எந்த ஒரு சிச்சுவேஷன் அவங்களை அப்படி மாத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது.
பட் நம்ம குறை சொல்றதும் காரணம் சொல்றதும், இப்ப சொன்னாங்க மேடம், மன்னிப்பு அறிக்கை நம்ம படிக்கிறோம், எல்லாமே மன்னிப்பு அறிக்கை படிக்கிறோம், நான் எல்லாமே பண்றேன். ஆனா எனக்கு எந்த சேஞ்சஸ்மே இல்ல. என்னோட லைஃப்ல எந்த சேஞ்சஸ்மே இல்லை. என்னோட பிசினஸா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும், என்னோட மாமனார் மாமியாரா இருக்கட்டும், என்னை சுத்தி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எதுவுமே மாற மாட்டேங்குது. அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். நம்ம குறையாதான் சொல்றோம். ஆனா ஒரு விஷயம் யாருமே நம்ம நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். இப்ப மத்தவங்கள அது மாறல, இது மாறல, இப்படி அப்படிதான் சொல்றோமே ஒழிய, நமக்குள்ள இந்த மன்னிப்பறிக்கை படிப்பதன் மூலமாக நமக்குள்ள என்ன சேஞ்சஸ் வந்துச்சு, நம்ம எப்படி மாறி இருக்கோம், செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ல. நம்ம கிட்ட என்ன மாற்றம்? இப்ப நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க, மன்னிப்பறிக்கை படிக்கிறீங்க, சுய மன்னிப்பு படிக்கிறீங்க. சுய மன்னிப்பு படிக்கும் போதே இறைவன் நம்மளோட கனெக்ட் ஆயிடுவாரு. ஏன்னா நம்ம அந்த உயர் ஆன்மா கிட்டதான் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். நம்மளோட ஹையர் சோல் யார்கிட்ட இருக்கு? இறைவன்கிட்ட இருக்கு. அப்ப இறைவன் அந்த ஆன்மாவை உருவாக்குனதே இறைவன் தான். ஆன்மா உருவாக்கி நீ போய் உன்னோட கஷ்டம் நஷ்டம் கர்மாவை பேலன்ஸ் பண்ணிட்டு நீ வா, நல்லபடியா உன் கர்மாவை பேலன்ஸ் பண்ணி என்னோட நீ ஐக்கியமாக அப்படின்னு அனுப்புறாரு. நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி, நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டு நம்ம என்ன பண்றோம்? குற்றப்படுத்திட்டு இருக்கோம். யாரு? எல்லாத்தையும் குற்றப்படுத்திட்டு இருக்கோம். இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அன்னைக்கு மட்டும் அவங்க அப்படி பண்ணாம இருந்திருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும், அந்த ஆளை கல்யாணம் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த அம்மா எனக்கு மாமியாரா கிடைக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி மத்தவங்களை பிளேம் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? மொத்தம் அப்படியே குப்பையா சேர்த்துடுறோம் நம்மளோட ஆறா. ஏன்னா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளோட சூட்சும உடல் நம்ம மன்னிப்பு நம்ம ஒரு காலத்துல நம்ம இறந்து போன பின்னாடி நம்ம சூட்சும உடல் தான், நம்ம ஆறாதான் நம்மள இறைவனை போய் அடைய போகுது. உங்களுக்கு மேல போறது நம்ம ஆறா மட்டும்தான். அப்ப அந்த ஆறா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படியே தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லாம ஆறா அவ்வளவு கிளியரா இருக்கணும். அப்ப அது பண்றது இல்லை. ஏன்னா நம்ம மத்தவங்களை பிளேம் பண்ணி ஒரு காலத்துல நம்ம அந்த பார்த்தோம்னா, பானுமேம் சொன்ன மாதிரி 100 வயசு நம்ம முடிஞ்சு போயிருப்போம். ஆனா ஆன்மா புரிதல் அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண, மத்தவங்களை மாத்துறதுக்கு நான் வரல, என்னோட டியூட்டி வேற, என்னோட கர்மாவை நான் கழிச்சுட்டு நான் இறைவனோட சரணாகதி அடையிறதுக்குதான் நான் பிறப்பை எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி நீங்க மாற தயாராகணும். மாமியாரா ஓகே, அந்த அம்மா கத்திட்டு தான் இருக்கும், அந்த அம்மாக்கு 70 வயசு 75 வயசு ஆயிப்போச்சு. இந்த வயசுல அவங்கள மாற வைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, நமக்கே டைம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்கள மாற வச்சு அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதை காட்டிலும் நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓகே, என்ன மாமியார்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடக்கணும். எங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க சொல்ற மாதிரி நம்ம கேட்காம இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆன்மாக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லும் போது அவங்க காது கொடுத்து நம்ம கேட்கணும். நடிக்கணும் மீன்ஸ் அவங்க கிட்ட சரி ஓகே, என்ன ஒரு வார்த்தைனாலதான் அந்த ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்துக்கு நான் வரல, ஓகே நீ என்ன இப்படி கொடுமைப்படுத்த, இல்ல நீ இந்த மாதிரி பேசுறியா, இந்த பேச்சை நான் கேட்பேன், இந்த மாதிரி பேச்சு நான் யாருக்கும் என் மத்தவங்களுக்கு நான் கொடுத்துருக்கணும், அதனாலதான் இந்த பண்றாங்க, ஓகே இதை நான் அக்செப்ட் பண்ணேன். அப்ப யாரும் இருக்கிறவங்களோ மொத்தவங்க யாருமே மாற வேண்டாம். நீங்க மன்னிப்பறிக்கை அதான் சொல்றாங்க, இறைவன் மன்னிப்பு கேட்க ஓகே. அப்ப இந்த இதுல இருந்து அவங்க வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன்மாவை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிருவாரு. அப்ப ஆன்மா நம்மள பண்ண ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஆன்மா கைட் தப்பாகாது. அதே மாதிரி மன்னிப்பறிக்கை கேட்கிறோம். நான் மன்னிப்பறிக்கை படிக்கிறேன்ப்பா, நான் 10 டைம் படிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள மன்னிப்பறிக்கை 15 டைம் படிக்கிறேன், 20 டைம் படிக்கிறேன். ஆனா நான் மாற மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, மன்னிக்கும் தன்மை அப்படின்னா, மன்னிப்பு நான் கேட்கிறேன். ஆனா அவங்கள பார்த்த உடனே நான் மறுபடியும் அப்படியே பயங்கர அப்படியே அவங்களை பார்த்த உடனே இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் முன்னாடி வந்துடும். அப்படி இல்லாம மன்னிக்கும் தன்மையை நம்ம ஆறாக்குள்ள நேச்சரா கொண்டு வரோம். ஓகே, அது நடந்து போச்சு. நம்ம மன்னிக்க தயாராகும் போது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி மன்னிக்க தயாராகும் போது நம்ம ஆறா அழகா சூப்பரா ஆயிரும். அப்ப அந்த மன்னிப்பு கரெக்டா போய் சேரும். நீங்க அப்ப அந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்து. ஓகே, ஒரு வாரம் படிக்கிறதுக்குள்ளேயே நீங்க ஆத்மார்த்தையா படிக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நமக்கு ரிசல்ட் எப்படி கேட்கணும்? அவங்க கிட்ட பார்க்கும்போது நம்ம தான் டெய்லி கேட்கிறோமே, என்னோட வார்த்தையோ செயலோ ஏதாவது உங்களை புண்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க
அப்படின்னு நம்ம கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆன்மா அதை ஏத்துக்கும். ஆன்மாட்ட தான் நம்ம கேட்கிறோம், நேரா கேட்கிற மாதிரி யாருமே நம்ம அதான் பானு மேம் சொன்ன மாதிரி பிவிஎஸ் ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க. ஆன்மா புரிதல் இருந்த ஒரு 2 பேர் இருப்பாங்க, மத்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப மன்னிப்பு அந்த ஆன்மாக்கு போய் சேரும்போது அவங்கள பத்தின ஞாபகம் நமக்கு வராது, நம்ம மன்னிச்சிருவோம். அதுக்கு பின்னாடி அவங்க ஞாபகங்கள் வராது. அப்படி வந்தாலுமே நமக்கு இண்டிகேட் பண்ணும். இப்ப சொன்னாங்க எங்கேயோ ஒரு வழி இருக்கிற இடத்துல கார்ட்ஸ் வருது அப்படின்னா, கார்ட்ஸ் வருது அப்படின்னா நம்ம ஆறாவை தள்ளிட்டு நம்மளோட மன உடல் என்னது மெண்டல் பாடி இது எனர்ஜி பாடி, அது இல்லாம பாத்தீங்கன்னா எனர்ஜி பாடி, எமோஷனல் பாடி, மெண்டல் பாடி தாண்டிட்டு நமக்கு வருது, பாடிக்குள்ள வருது அப்படின்னா நம்ம ஆறா எப்படி வீக்கா இருக்கு. அப்ப நம்ம ஆறாவை எப்படி குப்பை தொட்டி மாதிரி நம்ம வச்சிருக்கோம். அப்ப நெகட்டிவ் எனர்ஜி ஏன் வருது? நெகட்டிவ் எனர்ஜினா அவங்கள பத்தி குத்தம் சொல்றது, நம்ம பயப்படுறது, கோபப்படுறது, எரிச்சல் படுறது, காழ்ப்புணர்ச்சி, இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி எல்லாம் உணர்வுகள் வரும்போது நம்ம ஆறா ஆட்டோமேட்டிக்கா வீக்காக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, அவங்க அப்படிதான், இவங்களை மாத்துறதுக்கு நான் இல்ல, இவங்களை சரி பண்றதுக்கு என்னோட வேலை இல்ல. ஓகே, இவங்களுக்கு செய்ய வேண்டிய டியூட்டி. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? உனக்கு என் பையனுக்கு இந்த நேரம் இப்படி வந்தா இருக்கணும். அவங்க சில சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதன் மாதிரி நம்ம கொஞ்சம் நடந்துக்கணும். அவங்க இருக்கும்போது நம்ம நடந்துட்டு நம்ம ஆன்மாக்கு தெரியும் நமக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. நம்ம ஆன்மா உண்மையா இருந்தோம்னா அவங்களுக்கு வேண்டி மாற நம்ம தயாராகணும். கொஞ்சம் அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது, எப்பவுமே அஃபெக்ட் பண்ணாது. நல்லதோ கெட்டதோ, நல்லதா நமக்கு ஏதோ ஒன்று வந்த உடனே ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆகுறது, நம்மளை யாராவது திட்டிட்டு அப்படியே தொஞ்சு போயிடுது. 20% நம்ம ஏற்றி வச்சிருப்போம் எனர்ஜி. நல்லா படிச்சு, மணிப்பெருக்கை படிச்சு, ஆன்மீக உறுதிமொழி படிச்சு, எல்லாம் படிச்சு நம்ம அப்படியே 20% நம்ம எனர்ஜி லெவல் வச்சிருப்போம். யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்றதுக்குள்ள அப்படியே விழுந்துருவோம். நம்ம எனர்ஜி டவுன் ஆயிரும், ஒன்னும் சாப்பிடாத மாதிரி அப்படியே எனர்ஜி ஃபுல்லா டவுன் ஆகி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆகுறோம். ஏன்? அப்ப அவங்க நல்லது சொல்லும் போது நம்ம ஹாப்பியா இருந்தோம். அதே அவங்க சொன்னாங்கன்னா அதை நீங்க ஏத்துக்குவாங்க. ஓகே, அப்படிதான், ஓகே பரவாயில்ல, அந்த ஓகே இட்ஸ் ஓகே, ஓகே விடுங்க, இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. இறைவன் நம்ம செக் வைப்பாரு. ஓகே, மன்னிப்பறிக்கை படிக்கிறோம், எல்லாம் பண்றா, இவங்க மாறிட்டாங்களா? ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுலயே நம்ம விழுகக்கூடாது. ஓகே, நமக்கு டைம் இல்ல, அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அதை பார்த்துட்டு ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துருச்சு, நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணு புடிச்சிட்டோம்னா அதுலயே நம்ம நிக்கிறோம். அதுல இருந்து அப்படி அது சார் நம்ம சொல்றாரு. சார் என்ன சொல்றாரு? பாஸ்ட பார்க்காத, ஃபியூச்சருக்கு நீ கோல் செட் பண்ணு, இப்ப என் ப்ரெசன்ட்ல வாழு அப்படின்றாங்க. அப்ப நம்ம ப்ரெசன்ட்ல யாருமே இருக்கல, ஏன்ப்பா எனக்கு அப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி கன்னத்துல கையை வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பாஸ்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்மளோட தப்ப ரியலைஸ் பண்றது இல்ல. அப்போ கார்ட்ஸா இருக்கட்டும், நெகட்டிவ் எனர்ஜி கனெக்ஷனா இருக்கட்டும், எனர்ஜி வரும்போதே நீங்க ஆன்மா நீங்க நல்லா மன்னிப்பு படிக்க படிக்க உங்களுக்கு எனர்ஜி கனெக்ஷன் வரும்போதே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு எனர்ஜி கனெக்ஷன் இங்க இருந்து வருது. நமக்கு மறந்தவங்க எல்லாம் நீங்க கண்ணை மூடி நீங்க உட்காந்து சென்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே நமக்கு மறந்தவங்க எல்லாம் நம்ம கண்ணுக்கு வருவாங்க. மேடம் சொன்னாங்க பாத்தீங்களா, இன்ட்யூஷனா நம்ம கிடைக்கும் வரும். நம்ம அவங்களுக்கு போய் கூப்பிட்டு போன் பண்ணி ஏன் நீ இன்னைக்கு கார்ட்ஸ் அனுப்பினையா எதுவும் நீங்க கேட்க வேண்டாம். அவங்கள எந்த உறவு, எந்த முறையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள அந்த பேஜ்ல போட்டு படிச்சுட்டு 7வது பக்கத்துல போட்டுட்டு எனக்கு செய்வினையோ சாபமோ கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட உயரான்மா செய்வினைங்கிறது கார்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பிளாக் மேஜிக் எதுவாக இருந்தாலும் செய்வினை தான். நமக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் மேஜிக் பிஎம் தான். அப்ப எனக்கு செய்வினையோ சாபம் நமக்கு பிடிச்ச நமக்கு சில இடத்துல சாபங்கள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே விட்டுருக்கலாம். அதனுடைய எனர்ஜி கனெக்ஷன் ஒவ்வொன்னா போகும்போது நமக்கு அந்த எனர்ஜி கனெக்ஷன் வரும். சார் சொல்லுவாரு 4 வழி நம்ம பாடியில இருக்கும் அப்படிம்பாரு. 4 வலி இருக்கு, எல்லாத்தையும் இடுப்பு வலி எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவாரு. இடுப்பு வலிக்கு நம்ம ஹீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சார் எனக்கு இங்க வலிக்குது, முதுகு வலிக்குதும்பாங்க, இல்ல தலை வலிக்குது அப்படிம்பாங்க. அப்ப நம்ம பாடியில 4 வலி இருக்கும். அந்த 4 வலியில எது ஹையரா அதிகமா இருக்கோ அதை இண்டிகேட் பண்ணும். அது ரெடியான உடனே அடுத்த வலி வரும். அதே மாதிரி நம்ம பாடியில இருக்கிற கார்ட்ஸ் நம்ம ஆறாக்குள்ள இருக்கிற கார்ட்ஸ் ஒவ்வொன்னா போக பழையது எல்லாமே வரும். ஏன்னா நம்ம கிளீன் ஆகிறதுக்கு வேண்டியது வருது, நமக்கு இண்டிகேட் பண்ணும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என்னப்பா நான் எல்லாம் படிக்கிறேன் ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு எங்கிருந்தோ கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு இந்த பிரச்சனை வருது, என் பிசினஸ்ல பிரச்சனை வருது. இப்படி யாருமே எதுவுமே நீங்க நினைக்க வேண்டாம். எல்லா கார்ட்ஸ் போக 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 நம்ம பியூர் ஆக ஆக அந்த பழசு நிக்க முடியாது. இப்ப நம்ம போய் எங்கேயோ போய் ஒரு தீ வைக்கிறோம், ஒரு புத்துக்குள்ள போய் தீ வைக்கிறோம், அங்க உள்ளுக்கு இருக்கிறது என்ன ஆகும், நம்ம கிட்ட ஆறாள் எப்படி திணறி அடிச்சுட்டு வெளியே போக பார்ப்போம். சேம் நம்ம மன்னிப்பறிக்கை கேட்க கேட்க தெய்வீகன் இருக்கு சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் தங்காது.
இந்த தெய்வீக நெருப்பு இறைவனால நமக்கு ஒரு பாதுகாப்பு விலை, அது சொல்லியிருக்கோம் நம்ம. மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு இந்த கார்ட்ஸ் வெளியே போறது. அப்ப இருக்கிறது எல்லாமே ஐயோ இங்க இருந்தா சரியாகாது, இவங்கிட்ட இருந்தா சரியாகாது, இவன் வந்து பாசிட்டிவ் ஆயிட்டு இருக்கான். அப்ப நெகட்டிவ் பீப்புளை எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கும். உங்களுக்கு கார்ட்ஸ் விடுறவங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நமக்கு எல்லாமே காட்டி கொடுக்கும். அப்ப அவங்களை எல்லாம் விலக்கி வைக்கும் நம்ம கிட்ட வந்து. நம்ம அவங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து அவங்க எங்கேயோ தூரமா போயிருவாங்க. எப்படியோ நம்மளை விட்டு விலக்கி வச்சிடும். இது வந்து டிவைன் பண்ற வேலை, இறைவன் பண்ற வேலை. இப்ப மன்னிப்பறிக்கை நம்ம எவ்வளவு ஆழமா முழுமையா ஆத்மார்த்தையா படிக்க 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 நம்மளும் பியூராவும் மன்னிக்கும் தன்மை நம்ம ஆறாக்குள்ள வரும். ஒவ்வொன்றுக்கும் மன்னிப்பு கேட்கணும். இப்ப நம்ம சொல்றோம், இப்ப மன்னிப்பு மனுஷங்கிட்ட மட்டும்தான் கேட்கணுமா? தண்ணிக்கு கேளுங்க, அதே மாதிரி இயற்கைக்கு கேளுங்க. நம்ம இந்த பிறப்புலையோ முற்பிறப்புலையோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதையாவது நம்ம வந்து நம்ம அதை அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். ஒரு ஒரு விலங்குகளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு மரங்களை ஒரு தாவரங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். நம்ம தண்ணிக்குள்ள போய் என்னென்னலாம் போட்டுட்டு இருக்கோம். அப்ப அவங்க கிட்டையெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கலாம். குளிக்கும் போது மன்னிப்பு கேளுங்க நீங்க. தண்ணியோ நான் உன்னை வந்து அப்ப நம்ம மன்னிப்பு கேட்க கேட்க நம்ம குளிக்கிற அந்த சிலவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு சாரோட கிளாஸ், சென்னை கிளாஸ்ல ஒரு லேடி வந்து சொல்றாங்க, நான் குளிச்சுட்டே இருப்பேன் 5 நிமிஷம் 10 நிமிஷம் குளிப்பேன் சார், 2 நிமிஷம் பத்தாதான்னு கேட்டாரு. தண்ணி எடுத்து வேஸ்ட் பண்றாங்க, அந்த தண்ணி தேவையில்லை. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா அடுத்த பிறப்புல தண்ணி இல்லாத இடத்துல நம்ம பிறப்போம். அதே மாதிரி வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், இல்ல வந்து நமக்கு கிடைக்கிற வேண்டியது வந்து நமக்கு வந்து கிடைக்காம போகுது அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நம்ம என்னைக்கோ ஒரு டயத்துல நம்ம உதாசீனப்படுத்தி இருக்கணும். இந்த பிறப்புலயோ இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். பணத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். பணம் ஏன் நம்ம கிட்ட நிக்க மாட்டேங்குது? பணத்தை நம்ம உதாசீனப்படுத்தி இருக்கலாம், இல்ல பணம் நிறைய இருந்திருக்கலாம், யாராவது கேட்டு நம்ம கொடுக்காம இருந்திருக்கலாம். இப்படி எது நிறைய இருக்கு. அப்படி அதை எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வர நமக்கு இப்ப நடக்கிறது அத்தனையுமே நல்லதாவே நடக்கும். அது இந்த மன்னிப்பறிக்கை படிக்கும் புரிதல். நமக்கு எதுவுமே ஒண்ணுமே இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, திட்டினாலும் ஓகே. சில சமயத்துல நம்ம வந்து அப்படியே நம்ம மாற நமக்கு எதுவுமே அலட்டிக்காது. நம்ம ஆறாக்குள்ள போகாது. அவங்களோட எனர்ஜி கனெக்ஷன் வரும்போதே அங்கேயே போயிடும் உங்களுக்கு. அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணி நம்மளோட உள்ளுக்கு வந்து எமோஷனல் ஆகி நம்மளோட பாடியை வருத்தவே செய்யாது. அப்ப மாற்றங்களை நீங்க கொண்டு வாங்க. மன்னிப்பறிக்கை மட்டும் படிச்சா பத்தாது. அது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. 1 வாரம் 2 வாரமா அதான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆன்மீக உறுதிமொழி படிங்க. லேடிஸ் கண்டிப்பா பெண்களின் உறுதிமொழியை படிங்க. மன்னிக்கும் தன்மையை ரியலா கொண்டு வாங்க. நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனா வந்து நான் மன்னிக்க மாட்டேன். மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்க தயாராகணும். ரெண்டுமே. நான் மன்னித்து மறந்து விட்டேன். அதான் சொல்றாரு. ஒரு டைம் சொல்லல, 3 டைம் சொல்றாரு. I am forgiving and forgetting. I am forgiving and forgetting. நான் மன்னித்து மறந்து விட்டேன். மறந்துட்டேன்னா அந்த நம்ம எடுக்கவே கூடாது. அப்ப நம்மளுடைய ஆறாக்குள்ள மன்னிக்கும் தன்மை வரணும் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளுக்கு வரக்கூடாது. அப்ப நெகட்டிவ் எனர்ஜி வராம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பயம், நம்ம எந்த ஒரு எமோஷனலுக்கும் நம்ம வந்து அட்டாச் ஆகக்கூடாது. எமோஷனல் கனெக்ஷன் உள்ளுக்கு வராம பாத்துக்கணும். அப்ப வர்ற எரிச்சல், கோபம் என்னவாக இருந்தாலும் நீ ஆறாக்கு வெளியே நில்லு, நான் உன்னை பாத்துக்கிறேன், அப்புறம் பார்த்து விட்டு வச்சிருக்க. நீங்க எதையுமே நீங்க உள்ளுக்கு என்டர் பண்ணாதீங்க. பண்ணுனா நம்ம ஆறா ஸ்ட்ராங் அப்படியே குறையும். அப்ப வந்து என்ன சொல்றோம் நம்ம அப்படின்னா, இது வந்து நம்ம இப்ப நீங்க கோபப்பட்டுட்டோம், கண்டிப்பா அது எக்ஸ்போஸ் ஆகி ஒரு நாள் போகணும். நம்ம பண்ற நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். அப்ப என்ன அப்படின்னா, எந்த செயலும் நம்மளை பாதிக்காம நம்ம பாத்துக்கணும். பாதிக்கும் கண்டிப்பா வந்து நம்ம கேட்கும். நம்ம அப்படி இருந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட லைஃப்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே, ஏன்னா வந்து நமக்கு ஃபேவரா இல்லாம இருந்தாலே அங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும். விவகாரம் நம்ம சொல்றபடி கேட்கல. அப்படி இருக்கும்போதே வந்து ஒரு எனர்ஜி கனெக்ஷன் நம்ம கிட்ட இருந்து போறது இல்லையா? இப்ப நம்ம கிட்ட இருந்து எனர்ஜி கனெக்ஷன் போகக்கூடாது. அப்ப நம்ம நினைக்கணும், நம்ம ஒவ்வொரு டைம் என்ன பண்ணணும், கார்ட்ஸ் என்கிட்ட இருந்து மத்தவங்கள்ட்ட போயிருந்தாலும், மத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்திருந்தாலும், நம்மகிட்ட கார்ட்ஸ் நம்ம மட்டும் எல்லாம் படிச்சு எல்லாமே நம்ம வந்து முழு இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கரெக்ட் அப்படிங்கிறதே இல்லை. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம சொல்லணும், என்கிட்ட இருந்து கார்ட்ஸ் யார்கிட்டயாவது போய் கண்டிப்பா இருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ போயிருக்கலாம். அப்ப என்கிட்ட இருந்து கார்ட்ஸ் போயிருந்தாலும் மத்தவங்க இருந்து எனக்கு வர்ற கார்ட்ஸ் நியூட்லைட் பண்ணணும். நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட அந்த 7வது பக்கத்துல போட்டு நம்ம படிக்கணும் இதெல்லாம். அப்ப சில விஷயங்களை வந்து நீங்க ஆட் பண்ணி நீங்க மன்னிப்பறிக்கை படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து மன்னிக்கும் தன்மை வந்துடும். அதுக்கு பின்னாடி குப்பை சேராம அந்த ஆரா கிளன்சிங், ஈடா ஹீலிங், சக்கரா ஹீலிங் அதெல்லாம் பண்ணும்போது இருக்கிற நாள்பட்ட வலி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப பாருங்க மேடம், எனக்கு வந்து கால் வலி இருந்துச்சு, உணவை மாத்துறோம். இதெல்லாம் பண்ணி உணவை மாத்தி இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து மன்னிப்பறிக்கை படிச்சு ஆரா கிளன்சிங், ஈடா ஹீலிங், சின்ன பெட் யோகா இதெல்லாம் பண்ணி சாரோட இந்த PVH ஃபாலோ பண்ண நாள்பட்ட வலி ஒரு நாள் போயிடும்.
அப்ப சொல்லுவாங்க எனக்கு கால் வலியே இல்ல. ஏன் கால் வலி? இத்தனை நாள் இருந்த கால் வலி ஏன் போச்சு? அந்த கால்ஸ் அங்கிருந்து போச்சு. 2வது உணவு முறைகளை மாத்தணும். இதெல்லாம் மாறும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு கால் வலி வராது. 80 அப்ப வந்து என்ன வயசானவங்களுமே நல்லபடியா இருக்கலாம். நம்ம நோய் இல்லாம சாரோட இது பிரின்சிபிளே என்ன அப்படின்னா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாருமே வாழணும் அப்படிங்கிறதுதான். அப்ப நோய்க்கு அடித்தளமா என்ன இருக்கு? இதுதான். இப்ப இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சம். எல்லாத்துக்குமே வயசானாலும் சரி, நல்லா இருக்கிறவங்களுக்குமே சரி. ஹாஸ்பிட்டல் ஃபுட்டை மாத்தணும், மன்னிப்பறிக்கை படிக்கணும், தெய்வீக நெருப்பு சொல்லணும். நம்ம வந்து நம்ம ஆறாவை கரெக்டா வச்சுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே மார்க்கம் இதுல வந்துருச்சு இல்லைங்களா? இதுக்கு மேல என்ன இருக்கு? பானுமேம் வந்து சூப்பரா மன்னிப்பறிக்கையை பத்தி ஒரு அவ்வளவு இன்ச் அப்படியே மைனூட்டா சொன்னாங்க. இந்த மன்னிப்பறிக்கை ஒரு மிராக்கள் தான். மிராக்கள்னா அதிசயம், பயங்கரமான அதிசயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கு. மன்னிப்பு கேட்க கேட்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கிளாஸ்ல வந்து சொல்லுவாங்க, ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நான் வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் 3 வருஷமா பேசல. நீங்க சொல்றீங்க, அவங்க டெஸ்ட் பண்றாங்களா நம்மள? டெஸ்ட் பண்ணிட்டு அந்த நண்பர்கள் பேஜ்ல போட்டு படிச்சிருக்காங்க. 1 வீக் ஒரு ஒரு 2-3 நாள்லயே வந்து அவங்க பேசுறாங்களாமா, எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜுக்கு யாரையுமே இன்வைட் பண்ணல, இவங்களை இன்வைட் பண்றாங்களாமா அவங்களுக்கு. எப்படி அந்த மாற்றம் வந்துச்சு? நம்ம மாத்தணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஆத்மார்த்தையா மனசார மன்னிப்பு நீங்க கேட்கும் போது இந்த மன்னிப்பு அவங்களோட ஹையர் சோல்ட்டு தான் போகுது. நம்ம உயரான்மாட்ட போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது. 2 ஆன்மாக்களும் மன்னிப்பை கேட்டு அவங்க சரண்டர் ஆகிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சமரசம் ஆயிக்குவாங்க உங்களுக்கு. அப்ப அதனுடைய வெளிப்பாடு என்னவாகுது? இவங்களை பார்க்கும்போது அவங்களோட பார்வையில ஃபர்ஸ்ட் ஒரு வித்தியாசம் தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்த பார்வைக்கும் இப்ப நம்மளை பாக்குற பார்வைக்கும் வித்தியாசம் தெரியும். பேசுறதுல ஒரு வித்தியாசம் தெரியும். இதுதான் மாற்றமே தவிர நம்ம வந்து அவங்க வந்து நம்ம வீட்டுல வந்தாங்க அவங்க இப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க கிட்ட நம்ம மாற்றத்தை நம்ம இந்த மன்னிப்பறிக்கை படிப்பதன் மூலமா இதே மாதிரி வீட்டுக்காரங்களுக்கு நான் வெளியே அந்த ஒரு டெஸ்டிமோனியல்னால இதை சொன்னேன். வீட்டுக்காரங்களுக்கு நம்ம வந்து நம்ம மாமியாரா இருக்கட்டும் இல்ல வந்து நம்மளோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் கத்திட்டே இருப்பாரு. இதெல்லாமே நாங்க என்ன சொல்றோம், சும்மாலாம் சொல்லலை, இதெல்லாம் உணர்ந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்றோம். படிக்க 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 ஓகே. மேடம் சொன்னாங்க பத்தியா, அவங்கள மாத்துறது நம்ம வேலை இல்லை, அவங்க மாறிக்குவாங்க. எப்ப இது என்னடா இது இப்படிதான் போயிட்டு நம்ம வாட்டு போலான்னு நம்மள விலகிடுவாங்க. விலகிறது அவங்க விலகல, கடவுள் விலக வச்சிருவாரு. நம்ம கரெக்டான பாதையில டிவைன் பாத்துல போறோம். நம்ம எங்க போறோம்? நம்ம வெளியே எந்த பாதையும் நம்ம தேர்ந்தெடுக்கல. பிராணாவயலட் ஹீலிங் வந்து வேற எந்த பாதையுமே தேர்ந்தெடுக்கல. டிவைன் பாத் நம்ம வந்து கரெக்டான ஸ்பிரிச்சுவல் பாத்துல நம்ம போகும்போது நமக்கு வந்து இறைவன் நம்மளை வழிநடத்தி கொண்டு போவாரு. நம்மளை யார் யாரு டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்களை எல்லாம் மாற வச்சிருவாரு, அவர் மாத்திக்குவாரு. இதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நாட்கள் வேணும். நமக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பழக்கம் படுத்திக்கணும். நம்ம படிக்கணும், கொஞ்சம் மாற தயாராகணும். எல்லாமே மாற்றங்களை நமக்குள்ள உண்டு பண்ணும்போது மத்த இது எல்லாமே அவர் பார்த்துக்குவார். இறைவன் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவார். ஓகே, நம்ம கொண்டு வந்த நம்ம வந்து எந்த பர்பஸ்க்கு வேண்டி அவங்க வந்தாங்களோ அதை பண்றதுக்கு அவங்க தயாராயிட்டாங்கன்னு அவர் நம்பும் போது அவர் நம்மளை கைட் பண்ணி கையை பிடிச்சு கூட்டிட்டு போவார் உங்களை. ஓகே மேடம். இப்போ ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மன்னிப்பறிக்கை படிச்சுக்கிறீங்க, ஆரா கிளீன் பண்ணிக்கிறீங்க, இடகலப்புங்களை பண்ணிக்கிறீங்க. இதை பண்ணும்போதே கார்டு நியூட்ரலைஸ் ஆயிடும். சரிங்களா? கண்டிப்பா முக்கியமா வந்து நீங்க ஆராவும் கிளீன் பண்ணிக்கலாம். ஆரா கிளீன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மன்னிப்பறிக்கை படிச்சோன்னு ஆரா கிளீன் பண்ணா கிளீன் ஆயிடும்.